ஹே ஹாடா அமீஸ், வெல்கம் டு 87 நைப்ஸ் ஆஃப் லவ். நான் உங்கள் ஜனா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் நீங்கள் எல்லாருமே ஜாலியாக சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜி குக் எபிசோட் நம்பர் 10 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோட் யாராச்சும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பார்த்துட்டு வாங்கடா. அப்போ தான் உங்களுக்கு ஸ்டோரி உங்களுக்கு புரியும். சரி, ஓகே, இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் அண்ட் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்புறம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லாஸ்ட் சீனில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஸ்ருதியும் ஜங்குக்குமே பிரேக்கப் பண்ணிட்டாங்க. ஸ்ருதி நீ எனக்கு வேணாம் அப்படி சொல்லிட்டு அப்படியே போயிட்டா. ஜங்குக்கும் ஸ்ருதியை தேடி ஏர்போர்ட் வரைக்கும் வருவான். பட் ஆனால் ஏர்போர்ட்டில் ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிட்டதுனால அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். அதோடு தான் நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். இதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறது வாங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இங்கே ஸ்ருதி ஃப்ளைட்டில் தான் உட்காண்ட்ருக்கா. எந்த ஒரு ரியாக்ஷன் இல்லை, ஃபேஸில் ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கூட இல்லை. அப்படியே கல் மாதிரி அந்த சீட்டில் உட்காந்துருக்கா. இதை பார்த்துட்டு ஒயன், என்னாச்சு இவளுக்கு, ஏன் இவ எப்படி உட்காந்துருக்கா, எதுவுமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டேங்கிறா அப்படின்ட்டு ஸ்ருதியோட கையை அப்படியே பிடிக்கிறா. இங்கே ஸ்ருதி எதுவுமே ரியாக்டே பண்ணல. ஸ்ருதி ஸ்ருதி ஏன்டி இப்படி இருக்க? எனக்கு என்னமோ பயமாக இருக்குது. உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? எனக்கு ஒன்றும் இல்லை. இங்கே பாரு ஸ்ருதி, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுடி. இந்த ஒரு விஷயம் உனக்கு கண்டிப்பாக உனக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நீ இப்படி இருக்கிறத பார்க்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடி. நீ அழுகணும்னு நினைக்கிறேன்னா கத்தி அழுதுரு. இந்த மாதிரி மட்டும் இருக்காதடி, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நான் ஏண்டி அழுகணும்? எதுக்கு அழுகணும்? அவனே நான் வேணான்னு சொல்லிட்டு வேற ஒரு கல்யாணத்தை பண்ணிக்க அவன் ரெடியாக இருக்கான்னா நான் எதுக்கு அவனை நினச்சி நான் அழுகணும்? உனக்கே தெரியும் நான் அவனை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு. ஷார்ட் டைம் பீரியட் தான், பட் அவன் தான் நீ என் உலகம்னு இருந்தேன். எனக்கு அம்மா அப்பா ஞாபகம் வரும்போது எல்லாமே எனக்காக இங்கே ஜங்குக் இருக்கான். அந்த ஒரு தாட்டில் தாண்டி நான் இங்கே இருந்தேன். ஜங்குக் தான் எல்லாம், அவன் தான் என் உலகம். செத்தாலும் அவன் கூட தாங்கிற மாதிரி நான் முடிவெடுத்துட்டு இருக்கேன். அவன் அப்படியே எனக்கு ஆபத்து எதுவும் வரக்கூடாதுங்கிறதுக்காக வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு அவனுக்கு எப்படி மனசு வந்துச்சு? எப்படி மனசு வந்துச்சு சொல்லு. அவன் ஸ்டார்டிங்கில் என் பின்னாடி எப்படி சுற்றி சுற்றி வருவான் தெரியுமா? அதெல்லாம் ஃபஸ்ட் இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு. ஆனால் போக போக அவன் எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சு தெரியும். எனக்கு இதெல்லாம் சொல்லும்போது எனக்கு அழுக வருது. அழக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கேன். பட் ஆனால் நினைக்க என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலடி. கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஸ்ருதி, ஜங்குக்கு ஏதோ மேலே இருக்க பாசத்தில் ஒன்று ஏதாவது பண்ணிடுவாங்களோ ஒரு பயத்தில் தாண்டி அவன் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டான். அதான் அவன் சொன்னான்ல. ஓ, இதே விஷயத்த ஜிமின் உனக்காக பண்ணா நீ இப்படி தான் சொல்லிக்கிட்டு இருப்பிய ஒயன்? சொல்லுடி. அது அந்த ஒரு வலி அனுபவிச்சாதாண்டி தெரியும். வாய் வார்த்தைக்கு எல்லாரும் சொல்லிட்டு போயிடுவாங்க அவன் உனக்காக தான் பண்ணான்னு. ஆனால் அவன் தான் உலகம், அவன் தான் எனக்கு எல்லாமே நினச்சிட்டு இருந்தவளுக்கு அந்த ஒரு இது கேட்டப்போ செத்துட்டேன். அவ்வளோ வலிச்சுது. ஓகே தாண்டி, பட் அதுக்காக ஜங்குக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க மாட்டியா? அவரை மன்னிக்க மாட்டியா? என்ன, அவனை மன்னிக்கவா? நான் அவன்கிட்ட இதுக்கப்புறம் ஸ்ருதி உன் லைஃப்பில் இல்லை ஜங்கு, நான் இனி உன்கிட்ட வரமாட்டேன்னு சொல்லிட்டு நான் அப்படியே போகிறேன். பார்த்துட்டு போகாதடின்னு சொல்லிட்டு இருக்காண்டி. அவன் போகாதடின்னு சொல்கிறானே, ஓடி வந்து அப்படியே பல்லார்னு ஒரு அறை கொடுத்து நீ என் பொண்டாட்டிடி, நீ எப்படி போவ சொல்லிட்டு நான் அவன் கேட்கணுமா இல்லையா? நான் எதிர்பார்த்தேன்டி அவன் அப்படி பண்ணவான்னு.
ஆனால் அவன் பண்ணலை. ஏன் பண்ணல? அப்போ அவனுக்கும் நான் வேணாம் தானே? சொல்லு, அவனுக்கு நான் வேணாம் தானே ஏன்? அப்போ அவனுக்கே வேணான்னு நினைக்கும்போது நான் மட்டும் எதுக்கடி இவ்வளோ நான் பண்ணணும்? அதனால தான் நான் வந்துட்டேன். என்னால் அந்த கொரியாவில் இருக்க முடியலடி, சுத்தமாக முடியல. நான் இங்கே வந்தது, அவங்க கூட வாழ்ந்தது, அவங்க கூட இருந்த மெமரிஸ் எல்லாமே எனக்கு கொள்கிற மாதிரியே இருக்குது. அதனால தான் நான் இந்தியா போகணுன்னு சொன்னேன். வலிக்குது ஓய, ரொம்ப வலிக்குதுடி. இப்போ கூட என்னால் ஜங்குக்கு விட்டுட்டு என்னால் வர முடியலடி, அவ்வளோ வலிக்குது. ஏர்போர்ட்டில் ஜங்குக்கு வந்துட மாட்டானா, என்னை கூட்டிகிட்டு போக மாட்டானான்னு தோணுது. ஆனால் அப்படி நடக்கல அப்படின்ட்டு எங்கள் ஸ்ருதி என்னை ஹக் பண்ணிட்டு அப்படி அழுகுறா. இவ்வளோ நேரம் எந்த ஒரு எமோஷனும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் இருந்ததுனால இப்போது அப்படி பஸ்ட் அவுட் ஆகி அப்படி ஹக் பண்ணி அழுதுகிட்டே இருக்கா. இங்கே மைண்டாக கம்ஃபர்ட் பண்ணிட்டே இருக்கா. இங்கே ஸ்ருதியுமே இந்தியா போய் ரீச் பண்ணிட்டா. மயன், நீ இங்கே கொஞ்ச நாள் இருடி. இல்லடி, நான் பெங்களூர் போகிறேன். ஏன்டி? நான் தான் சொன்னல, அம்மா அப்பா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுடி, நான் அங்கே போகிறேன். ஆனால் ஸ்ருதி கையே அதை நான் பார்த்துக்கிறேன். ஏதாச்சும் ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னு அப்படி சொல்லி நான் சமாளிச்சுக்கிறேன்டி. ஆனால் ப்ளீஸ் தயவு செஞ்சு. சரிடி அப்படிங்கிறா. இப்போ நாளைக்கு ஸ்ருதி பெங்களூர் கிளம்புற மாதிரி இருக்கும். ஏன்னா அங்கே அவங்க அம்மா அப்பா எல்லாமே பெங்களூரில் தான் இப்போ ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. இங்கே ஸ்ருதி ஸ்ட்ரைட்டாக பெங்களூருக்கு தான் போகிறா. ஃப்ளைட்லேருந்து இப்போ கேப் பிடிச்சி இப்போ உங்கள் வீட்டுக்கு கேபில் வந்துகிட்டே இருக்கீங்க. கேபில் நீங்கள் சைடோரமாக இருந்து அவுட் சைட் வியூஸ் தான் பார்த்துட்டே இருக்கீங்க. உங்களோட மைண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜங்குக் 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 மட்டும்தான். அவன் இப்போ என்ன பண்ணிகிட்ருப்பான்? அவன் என்ன நினைக்கிறானா, இல்லை என்ன மறந்துடுவானா? டே ஜங்குகா, என்னால் ஒன்று மறக்க முடியாதுடா. ப்ளீஸ் எனக்காக வருவியா? வாடா ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டே இருக்கீங்க. இப்போது ஒரு வழியாக உங்கள் வீட்டுக்கும் சேர்ந்தாச்சு. கேபையும் கட் பண்ணிட்டு லக்கேஜோட அப்படியே நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே வரீங்க. அங்கே பார்த்தா அவங்களோட பிரதர் அப்போ தான் ஆஃபீஸ் விட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளியில் வரான். உங்களை பார்த்ததுமே, ஹே ஸ்ருதி, என்னாச்சுடி, கையில் என்ன அப்படின்ட்டு அவன் கையில் பார்க்குறான். ஒன்றும் இல்லைடா, சின்ன ஒரு ஆக்சிடெண்டா? அம்மா அப்பா, ஸ்ருதி ஏதோ ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவங்க அம்மா அப்பாவும் கூப்பிட்றான். இங்கே நீங்கள் டேய் என்னடா பண்ணுறா, சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இங்கே உங்கள் அம்மா அப்பா வந்துட்டாங்க. என்னாச்சுடா, ஏன் கத்துற? ஸ்ருதி, என்னம்மா என்னாச்சு? கைக்கு என்ன கட்டு போட்டிருக்கு? அது அம்மா சின்ன ஆக்சிடெண்டா? என்னம்மா அப்படின்ட்டு அவங்கள அப்படியே தாங்கன்னு தாங்குறாங்க. அப்படியே பார்க்குறீங்க, அவங்களுக்கு அவ்வளோ டியர்ஸ் வருது. அப்படியே நீங்கள் 2 பேரும் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, ஐ மிஸ் யூம்மா, மிஸ் யூ ஸோ மச்ப்பா அப்படின்ட்டு டைட்டாக ஹக் பண்ணுறீங்க. நாங்களும் தான்டா அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணோம். நீ 2 மாதத்துக்கு முன்னாடி வரேன்னு சொன்னியம்மா, ஆனால் ஆளை காணோன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே சேர்ந்து பெங்களூர் வந்துட்டோம். இங்கே பார்த்தா ஒன்றை காணோம். அதுக்கப்புறம் தான் உனக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் நீ ஏதோ பிஸ்னஸ் ட்ரிப்காக சவுத் கொரியா போயிருக்கேன்னு சொன்னேன். பிஸ்னஸ் ட்ரிப்பெல்லாம் ஓகேவாம்மா? ஓகே தான்ப்பா. சரிம்மா, ரொம்ப டயர்டாக இருப்ப, கையெல்லாம் வலிக்குதாம்மா? அது ஒன்றும் இல்லைப்பா, அது சரியாயிடுச்சு. இது சும்மா ஒரு ஹேங்கிங் மட்டும்தான், பிரச்சனைலாம் இல்லை, எல்லாமே க்யூர் ஆகிடுச்சு. அப்படியாம்மா? பட் இருந்தாலும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படி சொல்லிட்டு நீங்கள் சமாளிக்கிறீங்க. இருந்தாலும் அம்மா அப்பா ஆச்சே, அவங்கள பார்த்து கவனிக்கிறாங்க. நீங்கள் இப்போ பெட் ரெஸ்ட் தான் எடுத்துகிட்டே இருக்கீங்க. இப்போது உங்கள் ரூமுக்கு அப்படியே உங்களோட பிரதர் ரிஷி தான் வரான். என்னடா? இல்லை, நீ ஓகேவா? நான் ஓகே தான். என்னாச்சு? இல்லை, நீ முன்ன மாதிரி இல்லையே, ஏதாச்சும் பிரச்சனையா? ஏன் அப்படி கேட்குற? அதான் சொன்னேனேடி, நீ முன்ன மாதிரியே இல்லை. இதுவே முன்ன இருந்த ஸ்ருதியாக இருந்தாச்சுன்னா ஓடி ஏதாச்சும்
வம்பிழுத்துக்கிட்டே இருப்ப. இப்போ பார்த்தா ரொம்ப டல்லாக இருக்க, சரியாக சாப்பிட்றதில்ல, ஏதோ மனசுக்குள்ளே வச்சு ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன்னு மட்டும் தெரியுது. ஏதாச்சும் பிரச்சனையாடி? ஆ, சொல்லு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அப்படின்ட்டு நீங்கள் அவனை பார்த்து சிரிக்கிறீங்க. எதுக்கு நீ இப்போ சிரிச்சிட்ருக்க? என் தம்பி ரொம்ப வளர்ந்துட்டான். ஆ, நான் என்ன கேட்டால் நீ என்ன பேசிகிட்ருக்க? இல்லை, என் தம்பி இப்போ ரொம்ப அக்கா மேலே அக்கறை காட்டுறானே, அதை நினைக்கும்போது தான் அப்படி தோணுது. ஆ, அக்கறையும் இல்லை சர்க்கரையும் இல்லை, சும்மா எனக்கு ஒரு தாட், நீ ரொம்ப டல்லாக இருக்கியே அப்படின்னு தோணுச்சு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆக்சிடெண்ட் ஆச்சுல்ல, ஸோ அதனால தான். அவ்வளோந்தானே? அவ்வளோந்தான். சரி, பட் இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். சரிடா பெரிய மனுஷா அப்படின்ட்டு நீங்கள் அவன்கிட்ட சொல்லி சிரிக்கிறீங்க. அவனோ போடி அப்படின்ட்டு அவன் ரூமை விட்டு போயிட்டான். நீங்களும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அப்போ அந்த டைம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு உங்கள் அம்மா வந்து சாப்பாடு கொண்டு வராங்க. ஸ்ருதி, இந்த சாப்பிடுமா. அம்மா, நான் இப்போ தாம்மா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஸ்நாக்ஸ் சாப்பிட்டேன். அது ஸ்நாக்ஸ் தானே சாப்பிட்டேன், சாப்பாடு சாப்பிடல. இந்தாவா அம்மா ஊட்டி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அவங்களுக்கு ஊட்டி தராங்க. நீங்களும் அப்படி சாப்பிட்றீங்க, உங்களுக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. ஏம்மா, ஏன் அழுகிற? சாப்பாட்டில் காரமா இல்லை கை கால் வலிக்குதா? இல்லைம்மா, ரொம்ப நாள் ஆச்சுல்ல நீ எனக்கு ஊட்டி கொடுத்து. ஆமாம், நீ காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது சாப்பிடாமே போயிடுவேன், உன்னை விரட்டி விரட்டி நான் தானே ஊட்டி தருவேன். அப்போ சாப்பிட்டது, அதுக்கப்புறம் இப்போ தானே. ஆமாம்லம்மா. அப்படின்ட்டு இப்போ நீங்கள் 2 பேரும் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே பேசிக்கிட்டே இருக்கீங்க. இப்படியே தான்டா டைமும் ஸ்கிப் ஆகுது. ஒரு 1 வீக் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் வயனுக்கு கால் பண்ணுறீங்க. வயன், ஸ்ருதி, என்னடி ஒரு கால் இல்லை, ஒரு மெசேஜ் இல்லை, எந்த ஒரு காண்டாக்டுமே இல்லை. நான் போனதும் அப்படி என்ன மறந்துட்டியா? அப்படிலாம் இல்லடி. அப்புறம் என்ன, ஒரு மெசேஜ் பண்ண என்ன குறைஞ்சா போயிடுவேன்? இல்லை, நீ ஓகே தானா? நான் ஓகே தான். அந்த விஷயத்துலேருந்து அது ஓகே தான் நினைக்கிறேன். ஓகே, வீட்டில் அம்மா அப்பாலாம் அவங்க எல்லாருமே நல்லா தான் இருக்காங்க. இந்த விஷயம் சொன்னியா? எந்த விஷயம்? இல்லை, கையில் அடிபட்டுச்சுல்ல அது. ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்கேன். உங்ககிட்ட கேட்டாலும் நீ அதே மெயின்டைன் பண்ணிக்கோ. சரி, ஓகே. அப்புறம் வயன், ஜிமின் கால் பண்ணானா? ஜிமின் கால் பண்ணானான்னு கேட்டேன். இல்லடி, கால் பண்ணலையா? ஜங்கு கால் பண்ணாரா? சரிடி, ஓகே அப்படின்ட்டு இங்கே நீங்களும் கொஞ்சம் நேரம் பேசுகிறீங்க. உங்களுக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு பேச தோணலை. சரி வயன், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு, நான் ஃபோன் கட் பண்ணுறேன். சரி அப்படின்ட்டு நீங்கள் அந்த ஃபோனையும் கட் பண்ணிவிட்டு அந்த ஃபோனை ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா அதில் ஹோம் ஸ்க்ரீன்லேயே நீங்களும் ஜங்குக்கும் சேர்ந்து இருந்த ஃபோட்டோ தான். ஜங்குக்கா, என்னை நீ மறந்துட்டியாடா? என்னை பற்றி கேட்கணும், நான் எப்படி இருக்கேன், எதுவுமே உனக்கு கேட்கணும் தோணலையா? ஆனால் என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியலடா. இங்கே ஒவ்வொரு நாளுமே அப்படியே முள்ள நிற்கிற மாதிரி எனக்கு இருக்குது. நீ ஒரு மெசேஜ் பண்ண மாட்டியா, ஒரு கால் பண்ண மாட்டியா, என்னை பார்க்க நீ வரமாட்டியா? மனசு அப்படியே ஏங்குது ஜங்கு. நான் இல்லாமல் உன்னால் அங்கே இருக்க முடியுதா? என்னால் இங்கே இருக்க முடியலடா. இங்கே எல்லார்கிட்டையும் நான் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கேன்டா. பட் ஆனால் எனக்கு மட்டும்தான் தெரியும், ஒவ்வொரு நாளுமே நான் செத்துக்கிட்டு இருக்கேன். உன்னை பார்க்கணும் போல இருக்கு ஜங்கு. நான் தப்பு பண்ணிட்டேனா ஜங்கு? நான் உன்னை விட்டு வந்திருக்க கூடாதான்னு தோணுதுண்ணா.
நான் பேசாமல் நான் சவுத் கொரியாவே வந்துடட்டுமா அப்படின்ட்டு நீங்கள் அந்த ஃபோட்டோ பார்த்து அழுகுறீங்க. ஸோ அந்த டைமில் உங்கள் அம்மா டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வராங்க. நீங்கள் அம்மா என்னாச்சு, எதுக்கு அழுதுட்ருக்க? இல்லைம்மா ஒன்றும் இல்லை, லைட்டாக வலிக்குதா? ஆனால் உனக்கு காயம் குணம் ஆயிடுச்சேம்மா? இல்லைம்மா லைட்டாக கொஞ்சம் ஷோல்டர் மட்டும் வலிக்குது. வலினா சொல்ல மாட்டியா? சரி வா ஹாஸ்பிட்டல் போகலாம். இல்லைம்மா வேணாம், பரவாயில்லையா? வலிக்குதுங்கிற, ஏம்மா இப்படி அழுகுற? அவ்வளோ வலிக்குதா? இல்லைம்மா அது எனக்கு கொஞ்சம் பெயினாக இருந்துச்சா, வேறு ஒன்றும் இல்லை ஸ்ருதி, நானும் வந்ததுலேருந்தே பார்க்குறேன் நீ சரியே இல்லை, முன்ன மாதிரி நீ இல்லவே இல்லைம்மா. இதையும் நினச்சி யோசிச்சுக்கிட்டே இருக்க, எங்ககிட்டலாம் சிரித்து பேசுகிற, ஆனால் ஏதோ மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு பேசுகிற மாதிரியே இருக்குது. என்னாச்சு? ஏதாச்சும் பிரச்சனையா? போன காரியம் சரியாக முடியலையா என்ன? அது சொல்லுமா. அப்படிலாம் இல்லைம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். சரிம்மா, அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லாததுக்கு தான் வந்தேன். என்னம்மா? அதாவது நாங்கள் உனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்மா. என்னம்மா சொல்கிறீங்க? மேரேஜா? எனக்கா? இப்போ எதுக்குமா? என்னம்மா இப்போ எதுக்குங்கிற? உனக்கும் வயசாகிக்கிட்டு இருக்குமா, உனக்கு இப்போ 25 ஆகிடுச்சு. ஆனால் அம்மா எனக்கு பியூட்டி பார்லர் அது நீ ரன் பண்ணிக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பையனும் ரொம்ப நல்ல பையன்தான், அவனும் இங்கே தான், பெங்களூர் தான். உன்னோட ஃபோட்டோ பார்த்ததுமே பையனுக்கும் பையனோட அம்மா அப்பாவுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கான். அதனால சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லிட்டாங்க. நாங்களும் சரி ஓகே, நாங்களுமே ஓகே சொல்லிட்டோம்மா. என்னம்மா சொல்கிற? இப்போ திடீர்னு கல்யாணம்னு சொல்கிறீங்க, ஆனால் எப்படி? ஏம்மா நீ இவ்வளோ பத்திட்டமா பேசுகிற? அது 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 ஒன்றும் இல்லைம்மா, நான் நார்மலாக தான் இருக்கேன். சரி ஓகே, அப்போது நாளை கழிச்சு பொண்ணு பார்க்க வராங்கம்மா. பொண்ணு பார்க்கவா? நாளை கழிச்சா? ஆமாம். ஏம்மா அது அப்படின்ட்டு உங்களுக்கு மைண்டு வந்து அப்படியே டென்ஷன் ஆகுது. உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் அம்மா, ஏம்மா நீ ரொம்ப பதட்டமாக பேசுகிற, ஏதாச்சும் பிரச்சனையா உனக்கு? இல்லைம்மா, எனக்கு இப்போ தானே ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு, நான் இன்னும் க்யூர் ஆகலை, அதுக்குள்ளே எதுக்குமா பொண்ணு பார்க்கலாம் வர சொல்கிறீங்க? நீ சொல்கிறதும் கரெக்டு தான்ம்மா. சரி, நான் அப்போது பையனோட வீட்டில் நான் பேசி பார்க்குறேன். சரிம்மா அப்படின்ட்டு இப்போ நீங்கள் சொல்கிறீங்க. பட் இருந்தாலும் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுற அளவுக்கு போயிருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு இங்கே டென்ஷன் கூடுது. உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உங்கள் அம்மாவும் போயிட்டாங்க, உங்களுக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு சுத்தமாக ஐடியா இல்லை. டக்குன்னு இப்போ வயனுக்கு தான் கால் பண்ணுறீங்க. ஹலோ வயன், என்னடி இப்போ தானடி டயர்டாக இருக்குது, படுத்து தூங்க போகிறேன்னு சொன்னால் இப்போ நான் மறுபடியும் கால் பண்ணியிருக்கா? ஹே, அதை விட எனக்கு ஜங்கு கூட நம்பர் வேணும். என்ன திடீர்னு ஜங்கு கூட நம்பர்? இல்லை, நான் அவன்கிட்ட பேசி ஆகணும்டி, என்னால் அவனை விட்டு இருக்க முடியலடி, எனக்கு வலிக்குது. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. நாளை கழிச்சு பொண்ணு பார்க்க வராங்கன்னெலாம் சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்களா? ஆமாடி, ப்ளீஸ் டி, ஜங்கு கூட நம்பர் இருந்துச்சுன்னா கூட. நான் அந்த ஃபோன் நான் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ அதனால் அவனோட நம்பர் எனக்கு சரியாக தெரியல. ப்ளீஸ், உனக்கு ஜங்கு கூட நம்பர் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் எனக்கு சொல்லு. ஜங்கு கூட நம்பர் இரு, நான் ஜிமின்கிட்ட கால் பண்ணி கேட்குறேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு கால் பண்ணு ப்ளீஸ். சரி இரு, நான் ஜிமினுக்கு கால் பண்ணிட்டு நான் கூப்பிட்றேன். சீக்கிரம்டி. சரிடி, நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோனை கட் பண்ணிவிட்டு இப்போ ஜிமினுக்கு கால் பண்ணுறா. இங்கே ஜிமின் ஃபோன் அட்டன் பண்ணிட்டு, ஹலோ ஜிமினா, சொல்லுவேன். ஜங்குக்கோட ஃபோன் நம்பர் கிடைக்குமா? எதுக்கு? ஏன்? இல்லை, ஸ்ருதி ஜங்குக்கிட்ட பேசணும்னு சொல்கிறா. ஏன்? அவள் தான் ஜங்குக்கு வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டாளே, அப்புறம் என்ன? ஜிமின் என்ன பேசிகிட்ருக்க? அவங்க 2 பேரும் நம்ம தான் சேர்த்து வைக்கணும். அவளே பேசுகிறேன்னு சொல்லும்போது நீ இப்போ என்ன திடீர்னு இப்படி சொல்கிற? எங்கே பாரு வயன், ஜங்குக்கெல்லாம் இப்போ இங்கே இல்லை. என்ன? இல்லையா? எங்கே போயிட்டான்? அவன் பிஸ்னஸ் ட்ரிப்புக்காக அப்ராட் போயிருக்கான்.
என்ன பிஸ்னஸ் ட்ரிப் போயிருக்கானா? ஆமாம், பிஸ்னஸ் ட்ரிப் தான் போயிருக்கான். என்ன ஜிமின் இப்படி அசால்ட்டாக அவன் பிஸ்னஸ் ட்ரிப் போயிருக்கான்னு சொல்லியிருக்க? உண்மையாக சொல்லு. ஜங்குக் ஸ்ருதி உண்மையாகவே லவ் பண்ணானா இல்லை டைம் பாஸ்க்கு தான் யூஸ் பண்ணானா அப்படின்னு சொல்லும்போது இங்கே ஜிமின் எதுவுமே சொல்லலை, அப்படியே அமைதியாக தான் நிற்கிறான். ஜிமின் உன்கிட்ட தான் கேட்டுட்ருக்கு, சொல்லு. அது எல்லாம் எனக்கு தெரியாது. ஆ, தெரியாதா? டேய், அங்கே ஒருத்தி அவனை நினச்சி உருகிட்டு இருக்காடா. அவ தானே ஜங்குக்கு வேணான்னு சொல்லிட்டு போனா, பெண்ணை மறுபடியும் வந்திருக்கா. என்ன ஜிமின் நீ இப்படி பேசிகிட்டு இருக்க? பின்ன நான் எப்படி பேசணும்? அதான் எனக்கு ஜங்குக்கு வேண்டாம், நீ தான் என்னை லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு போனான்ல, அப்புறம் எதுக்கு மறுபடியும் வரா? ஜிமின் நீ பேசுறது எனக்கே ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குடா. இது மட்டும் ஸ்ருதி கேட்டான்னு அவள் தாங்க மாட்டாடா. அவள் ஒவ்வொரு நாளும் செத்துக்கிட்டு இருக்கா. அது உனக்கு புரியுதா இல்லையா? நீ சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது. பட் ஆனால் ஒயன் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோ, ஜங்குக் இப்போ இங்கே இல்லை, அவன் அப்ராட் போயிருக்கான். அவ்வளோதான் என்னால் இப்போ சொல்ல முடியும். என்ன அவ்வளோதான் இல்லை? அப்போது ஸ்ருதி ஜங்குக்கான லவ் அவ்வளோதான் இல்லை? அங்கே ஒருத்தி பைத்தியக்காரி மாதிரி அழுதுட்டு இருக்காடா. அவளுக்கு நான் என்ன பதில் சொல்லட்டும்? ஜங்குக் உன்னை மறந்துட்டு அப்ராடுக்கு ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்காக போயிருக்கான்னு சொல்லவா? அவன் என்னடா நினைப்பா? இங்கே பாரு வயன், நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ, பட் ஜங்குக் இப்போ இங்கே இல்லை, அவன் அப்ராடுக்கு தான் போயிருக்கான். ஜிமின் நீ எப்போலேருந்து செல்ஃபிஷாக மாற ஆரம்பிச்ச? அவங்க 2 பேரும் சண்டை போட்டாங்கன்னா அவங்கள சேர்த்து வைக்கிறதுக்கு நம்ம தானே ட்ரை பண்ணணும், அப்படி தானே சொன்னோம். ஆனால் இப்போ நீ பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே பயமாக இருக்கு. அப்போ ஜங்குக் என்ன நீ மறுபடியும் ஜங்குக் ஜங்குக்னு சொல்லிட்டு இருக்க? ஜங்குக் இப்போ இங்கே இல்லை, அவன் பிஸ்னஸ் மீட்டிங்கு போயிருக்கான், அவ்வளோதான். அவ்வளோதான் இல்லை? சரி, ஓகே ஜிமின், ஓகே நான் வைக்கிறேன் அப்படின்ட்டு இங்கே வயனுமே ஃபோனை கட் பண்ணிட்டா. இவகிட்ட நான் என்னன்னு சொல்கிறது? ஜங்குக் பிஸ்னஸ் மீட்டிங்காக அப்ராட் போயிருக்கேன்னு சொன்னால் அவன் என்ன நினைப்பா? அப்போ நான் அவனுக்கு முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் இன்னும் டிப்ரெஸ் தானே ஆவா. ஐயோ அப்படின்ட்டு தலையில் கையை வச்சுட்டு இருக்கா. இங்கே மறுபடியும் நீங்கள் தான் கால் பண்ணுறீங்க. ஐயோ ஸ்ருதி கால் பண்ணுறா. என்ன சொல்லுவேன், என்ன சொல்கிறது? ஹலோ, ஏ வயன், ஜங்குக் நம்பர் கிடச்சிதா? ஜிமின் நம்பர் சொன்னானா? அது ஸ்ருதி, ஆக்சுவலி என்ன ஆச்சு அப்படின்னா, ஜிமின் ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்காக அப்ராட் போயிருக்கானா. சரி, பிஸ்னஸ் மீட்டிங் தானே போயிருக்கான். ஜங்குக்கோட நம்பர், ஜங்குக்கும் சேர்ந்து தான் பிஸ்னஸ் மீட்டிங் போயிருக்கான். ஏன்னா அவனும் பிஸ்னஸ் மீட்டிங்க்கு தான் போயிருக்கானா? ஓ சரி. ஸ்ருதி, நீ ஏதாவது தப்பா நினச்சேன்? தப்பாக தான் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ எல்லாம் கரெக்ட் ஆகிடுச்சு. என்னடி சொல்லிகிட்ருக்க? ஜங்குக் என்னை பார்க்க வருவான்னு நினச்சேன்டி, பட் அவனுக்கு பிஸ்னஸ் மீட்டிங். ஓகே, பிஸ்னஸ் மீட்டிங். ஓகே ஓகே, நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஓகேடி, தேங்க்யூ அப்படின்ட்டு நீங்கள் எப்படி ஃபோனை கட் பண்ணிட்டீங்க? பிஸ்னஸ் மீட்டிங். ரொம்ப முக்கியம் இல்லை ஜங்குக் பிஸ்னஸ் மீட்டிங்? ஆமாம், மாஃபியாவுக்கு பிஸ்னஸ் ரொம்ப முக்கியம். கரெக்டு தான். நான் தான் பைத்தியக்காரி. அவன் இன்னும் என்ன தான் நினச்சிட்டு இருப்பான் அப்படின்னு நினச்சிட்டேன், தப்பாக நினச்சிட்டேன். யாரையுமே நம்ப முடியலல்ல. பட் எப்படி ஜங்குக்
பிஸ்னஸ் மீட்டிங் நான் முக்கியம் இல்லை அப்படிங்கிறது எனக்கு இதில் நல்லா தெரியுது ஜங்குக், நல்லா தெரியுது, புரியுது. என்னை நீ அவாய்ட் பண்ணுறேன்னு எனக்கு நல்லா புரியுது. டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நான் அந்த சர்ச் முன்னாடி வச்சு சொன்னேன், இதுக்கப்புறம் ஸ்ருதி உன் வாழ்க்கையில் இல்லைன்னு. அது அப்படி நடக்குதில்ல. ஓகே, உனக்கு நான் வேணாம்ல ஜங்குக். இதுவே நீ என்ன உண்மையாக லவ் பண்ணியிருந்தேன்னா எனக்காக நீ இந்த நேரம் வந்திருப்பேன்ல. நான் ஊருக்கு வந்து 3 வீக்ஸ் ஆகுது ஜங்கு, 3 வீக்ஸ் ஆகுது. பட் நோ மெசேஜ், நோ கால், எந்த ஒரு காண்டாக்டுமே இல்லைல்ல. அப்போ நான் முக்கியம் இல்லைல்ல. ஓகே ஓகே, சந்தோஷமா இரு ஜங்கு. உன்னோட மாஃபியா, உன்னோட பிஸ்னஸ், சந்தோஷமா இரு. ஆனால் எனக்கு வலிக்குது ஜங்கு, ரொம்ப வலிக்குது. அப்படியே செத்துடணும் போல இருக்குடா, செத்துடணும் போல இருக்கு அப்படின்னு உங்களோட செஸ்ட்டை அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கிட்டு அப்படியே உட்காந்து அழுகிறீங்க. ரொம்ப பெயினாக இருக்குது, ரொம்ப பெயினாக இருக்குது ஜங்கு, ரொம்ப பெயினாக இருக்குது. பேசாம நான் அந்த ஒரு ஆக்சிடென்ட்லேயே செத்துருக்கலாமோன்னு தோணுதுடா. அப்படின்ட்டு நீங்கள் அழுகிறீங்க. அந்த டைம் அந்த டோரை யாரோ வந்து நாக் பண்ணுறாங்க. வரேம்மா அப்படின்ட்டு டோரை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா உங்கள் அம்மா தான். என்னாச்சுமா? என்னம்மா? இல்லை ஏதோ சவுண்டு கேட்டுச்சு. என்ன சவுண்டு? இல்லை யாரோ கத்தி அழுகிற மாதிரி சவுண்டு. இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சீரீஸ் பார்த்துட்டு இருந்தேன். ஓ அப்போ நீ தான் அழுதியா? ஆமாம்மா நான் தான் அழுதேன். ரொம்ப எமோஷ்னலான ஒரு மூவியா, ஸோ அதான் அழுதுட்டேம்மா. என்னம்மா நீ சின்ன பிள்ளைத்தனமாக அழுதுகிட்டு, அது வெறும் ஒரு மூவி தானே. மூவியை மட்டும் பாரு, இல்லைனா நம்ம லைஃபுக்கு தான் ரொம்ப ட்ராஜடி ஆகிடும். சரியா? சரிம்மா. ஐயோ இங்கே பாரு எப்படி அழுதுருக்கு பாரு, கண்ணெல்லாம் செவத்து போச்சு. சாரிம்மா. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லதாம்மா வந்தேன். சொல்லுங்கம்மா. மாப்பிள்ளை வீட்டுக்கிட்ட நாங்கள் சொன்னோம், இப்படி பொண்ணுக்கு இப்போ ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு, ஸோ அதனால் பொண்ணு பார்க்க இப்போ வேண்டான்னு சொன்னோன்னே சரி ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டாங்க. அப்படியாம்மா? ஸ்ட்ரைட்டாக என்கேஜ்மெண்ட் வச்சுக்கலாம் அப்படின்னாங்க. என்ன? ஆமாம்மா 2 வீக்ஸில் என்கேஜ்மெண்ட், அப்புறம் 1 வீக்கில் மேரேஜ்மா. என்னம்மா என்ன சொல்கிறீங்க? அதான் சொன்னேன்லம்மா, என்கேஜ்மெண்ட்க்கு அப்புறம் மேரேஜ் ஒரு 1 வீக் அப்புறம். பட் ஏம்மா இவ்வளோ சீக்கிரமா? அது ஒன்றும் இல்லைம்மா, மாப்பிள்ளை வீட்டில் கொஞ்சம் அவசரப்படுத்துகிறாங்க, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஓ இதுதாம்மா பையனோட ஃபோட்டோ. இதுதாம்மா பாரு. அப்படின்ட்டு நீங்கள் பார்க்குறீங்க. பையன் பார்க்க ஹேண்ட்ஸமாக தான் இருக்கான். நீங்கள் இதை பார்த்துட்டு இவர் தானா? இவர் தான், பார்க்க அழகாக இருக்கார்ல, உனக்கு ஏற்ற ஜோடி, அவ்வளோ அழகாக இருப்பார். அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே உங்கள் அம்மாவே பார்க்குறீங்க. என்னம்மா என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லைம்மா. அம்மா நீங்கள் எல்லோரும் ஹாப்பியாம்மா நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுல? என்னம்மா என்ன இப்படி சொல்லிட்ட? எங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை, உனக்கு அப்புறம் ஒரு பையன் தானே. ஃபஸ்ட்டு பொம்பளை பிள்ளை கல்யாணம் பண்ணோம்னா சந்தோஷமாக தானே இருக்கும். சரிம்மா அப்படின்ட்டு நீங்கள் அப்படி சொல்கிறீங்க. சரி வயன், அப்போது ரொம்ப ட்ராமாலாம் பார்க்காத, இந்த எமோஷனான சீனெல்லாம் கட் பண்ணிவிடு. சரியா? ரொம்ப பார்த்த அப்படின்னா நமக்கு தான் ஏதாவது பற்றி யோசிச்சுக்கிட்டே இருப்போம். சரியா? அதனால் அதெல்லாம் பார்க்காத. ஆமாம்மா. சரிம்மா, அப்போது நீ போய் ரெஸ்ட் எடு, நான் போகிறேன். அப்படின்ட்டு அவங்களும் போகிறாங்க. நீங்கள் அப்படியே டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வச்சுக்கிட்டே அப்படியே உட்காடுறீங்க தொப்புன்னு. கல்யாணமா? இன்னும் 2 வீக்ஸில் என்கேஜ்மெண்ட், 1 வீக்கில் மேரேஜ்.
அப்படின்னு சொல்கிறீங்க. எங்க உங்களுக்கு டியர்ஸ் வருது. ஏன் ஏன் எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது? ஜங்கு, ஏண்டா உனக்கு நான் வேணாமா? நான் வேணாமாடா? அப்போ என் காதல் தோத்து போச்சா ஜங்கு? கரெக்டு தான், என் காதல் அந்த சர்ச்சில் வச்சு முடிஞ்சு போச்சு. எல்லாத்துக்கும் என் ஈகோ தான் காரணம். அன்னைக்கே நான் அவனை விட்டு வந்திருக்கக்கூடாது அப்படின்ட்டு உங்கள் மனசு சொல்லுது. பட் ஆனால் மூளை என்ன பேசிகிட்ருக்க? நீ அன்னைக்கு அவனை விட்டு வந்ததுனால தான் இன்றைக்கி அவன் யாருங்கிறது உனக்கு தெரிய வந்துச்சு. அவன் நீ தான் இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தா அன்றைக்கே உன் பின்னாடி வந்திருப்பான். அதே மாதிரி இப்போ இந்த நேரம் வீட்டில் வந்து பேசி எல்லாமே முடிஞ்சிருக்கும். ஈவன் உன் கல்யாணம், இப்போ நடக்கிற கல்யாணத்துக்கு பதிலாக உனக்கும் ஜங்குக்கு தான் கல்யாணம் நடந்துட்டு இருந்திருக்கும். பட் ஆனால் அப்படி தான் நடக்கலையே. ஏன்னா அவனுக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை ஸ்ருதி. தேவையில்லாமல் போட்டு மனசை குழப்பிக்காமல் இப்போ உங்கள் அம்மா அப்பா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ இப்போ பார்த்துருக்க பையனை கல்யாணம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருக்க ட்ரை பண்ணு அப்படிங்கிற மாதிரி மூளை சொல்லுது. எங்கள் மனசு என்னது சந்தோஷமாவா? ஸ்ருதி எப்படி சந்தோஷமாக இருப்பா? அவங்களோட உண்மையான காதல் ஜங்கு கிட்ட இருக்குது. அப்போ எப்படி இன்னொரு பையனை அப்படியே கல்யாணம் பண்ணிட்டு போய் சந்தோஷமாக இருந்துருவாளா? அவளால் எப்படி இருக்க முடியும்? அப்படின்ட்டு எங்கள் மூளையும் மனசும் மாறி மாறி உங்களை போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கு. இங்கே ஒரு கட்டத்தில் நீங்கள் அப்படியே தலையை பிடிச்சிக்கிட்டு ப்ளீஸ் எனக்கு வேண்டாம், எனக்கு எதுவுமே வேணாம், எனக்கு தலை வலிக்குது ப்ளீஸ் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே அழுகிறீங்க. இங்கே உங்களுக்கு ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி இருக்குது. அப்படியே பொத்துன்னு அந்த டோர் சாஞ்சிக்கிட்டே அப்படியே படுத்துட்டீங்க. ஸ்டில் நீங்கள் அந்த கதவில் சாஞ்சி எப்படி படுத்துருந்தீங்களோ அப்படி தான் படுத்துருக்கீங்க. அப்படின்ட்டு எழும்பி பார்க்குறீங்க. அப்போ டோரை வந்து யாரோ நாக் பண்ணுறாங்க. ஸ்ருதி ஸ்ருதி அப்படின்ட்டு டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தா உங்களோட பிரதர் தான். என்னாச்சு ரிஷி? எவ்வளோ நேரமாக நாக் பண்ணிகிட்ருக்க? உள்ள என்ன பண்ணிகிட்ருக்கா? இல்லை தூங்கிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு நீங்கள் தலையை பிடிச்சிக்கிட்டே நிற்கிறீங்களா? என்னாச்சு? தலை வலிக்குதா? தலை கொஞ்சம் வலிக்குது. சரி, கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரியா? ஏன், எதுக்கு? கீழே மாப்பிள்ளை வந்திருக்காரு. ஏன்னா அப்படின்ட்டு நீங்கள் ஷாக்கு. என்ன சொல்கிற ரிஷி? ஆக்சுவலி பொண்ணு பார்க்க 2 நாள் முன்னதுக்கப்புறம் வரேன்னு தான் சொன்னாங்க. இப்போ உனக்கு ஆக்சிடெண்ட் ஆகிருக்குன்னு தெரிஞ்சதுமே மாப்பிள்ளை உன்னை பார்க்கறதுக்காக வந்திருக்காரு. என்ன ரிஷி சொல்கிற? ஆமாம், நீ ஃப்ரெஷ்அப்லாம் ஆக வேணாம், நீ ஜஸ்ட்டு ட்ரெஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிவிட்டு கீழே வா அப்படின்ட்டு நீங்கள் அவனே பார்க்குறீங்க. என்ன நீ பார்த்துட்டே இருக்க அது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்கள் தம்பி தான் உங்களுக்கு கூட்டிகிட்டு போய் ரெஸ்ட் ரூம் கிட்ட விடுறான். போய் ப்ரஷ் பண்ணிட்டு வா போ. போடி அப்படின்ட்டு பாத்ரூமில் அப்படியே தள்ளி விடுறான். நீங்களும் அப்படியே பார்க்குறீங்க. இப்போது ரெஸ்ட் ரூம்குள்ளே என்ன பையன் வந்திருக்கானா? நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. இங்கே வெளியில் வந்துட்டு டைம் ஆகிடுச்சி சீக்கிரமாக வா அப்படின்ட்டு நீங்கள் ஃபேஸ் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. அவன் வந்து ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்கான். என்னது இது? என்ன ட்ரெஸ் இது? சுடிதார் தான். ஆனால் ஃபஸ்ட் இம்ப்ரெஷனே கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கணும்ல, அதுக்காக தான் இது அப்படின்ட்டு நீங்கள் அவனை பார்க்குறீங்க. ஏன்டி எப்படி பார்க்குற? நீ ரொம்ப ஹாப்பியாக இருக்க. ஆமாம், எங்கள் அக்காவுக்கு கல்யாணம்னா நான் ஹாப்பியாக இருக்க மாட்டேன்னா என்ன? என்னடி ஷாக் ரியாக்ஷனாக கொடுத்துட்ருக்க? போய் கொடுத்துட்டு வா போ. நிஜமாவே நீ ஹாப்பியாடா? ஹாப்பி தான். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் அந்த பையன் கூட செம்ம அட்டாச்மெண்ட்டு. அப்போனா நாங்கள் 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்டாகவே ஆகிட்டோம். அந்த அளவுக்கு. முக்கியமாக சொல்லப்போனால் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்காண்டி. ஆரேஞ்சுக்கு கொஞ்சம் ஓவர் தான், பட் இருந்தாலும் ஓகே அப்படின்ட்டு நீங்கள் அவனே பார்க்குறீங்க. உனக்கு ஓகேவாடா? எனக்கு ஓகே தான். சரி, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போய்ட்டு வா, நான் வெளில நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ள அப்படியே அந்த மிரரில் அப்படியே அந்த ட்ரெஸ்ஸையும் பார்க்குறீங்க, உங்களையும் பார்க்குறீங்க.
உன் சந்தோஷம்தான் உன் கையில் இல்லையே, அப்புறம் எதுக்காக மற்றவங்களோட சந்தோஷத்தை கெடுக்கிற ஸ்ருதி? அம்மா, அப்பா, தம்பி எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. எதுக்காக அவங்களோட சந்தோஷம் நான் கெடுக்கணும்? வேண்டாம், நீ ஒன்றை நீ மாற்றிக்கோ. வேணாம் ஸ்ருதி, உனக்கு கஷ்டமாக தான் இருக்கும், பட் உனக்கு வேறு ஆப்ஷன் இல்லைடி. எனக்கு நம்பிக்கையும் இல்லை, ஜங்குக்கு உனக்காக வருவான்னு நம்பிக்கை இல்லை. அவனுக்கு அவனோட மாஃபியா, அவனோட பிஸ்னஸ் தானே முக்கியம். அவன் அதிலே இருக்கட்டும். நான் தான் பைத்தியக்காரி, அவனை நினச்சி ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டேன். இப்போது எனக்கு தான் வலிக்குது. ஓகே ஓகே, இங்கே பாரு ஸ்ருதி, உன் வாழ்க்கை இப்போ உன் கையில் இல்லடி. இப்போ கிடைச்ச வாழ்க்கையை அக்செப்ட் பண்ணிட்டு போ. வேறு ஆப்ஷன் இல்லை உனக்கு. சரி அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே தான் அந்த ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இங்கே வெளியில் அவங்க பிரதர் அப்படியே நாக் பண்ணிட்டே, ஏய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டியா? பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ட்டு இப்போ நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டீங்க. பார்த்துட்டு உங்கள் பிரதரு, என்னடி மேக்கப்பே இல்லை? என்னடா, ஏய் கொஞ்சமாச்சும் மேக்கப் போடுறி. அதெல்லாம் வேணாம். ஏய் பையன் பார்க்க செம்மையாக இருக்கான், என் அக்காவாக இருந்துக்கிட்டு இது கூட பண்ணாமல் இருந்தேன்னா எப்படி? எனக்கு தான் அசிங்கம் அப்படின்ட்டு அவன் உங்களுக்கு மேக்கப் எல்லாம் போட்டு விட்றான். நீங்கள் அந்த கண்ணாடி வழியாக அவனே பார்க்குறீங்க, அவ்வளோ ஆர்வமாக மேக்கப் போட்டுட்ருக்கான். ஓகே இப்போ பார் எப்படி இருக்க பார், செம்மையாக இருக்குடி. சரி இப்போ கீழே போ அப்படின்ட்டு இப்போ அவன் தான் அவங்கள கூட்டிகிட்டு வரான். இங்கே கீழே அந்த சோஃபாவில் தான் அந்த பையன் வந்து இருந்து காஃபி குடிச்சிட்ருக்கான். நீங்கள் அப்படியே வரீங்க. இதை பார்த்துட்டு அந்த பையன், ஹாய் வயன், இப்போ ஓகேவா? உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொல்லியிருந்தாங்க, கை ஓகேவா? கை ஓகே தான் அப்படின்ட்டு அப்படியே உங்களை பார்த்து சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் கை இன்னும் ஹேங்கிங்கில் தான் இருக்கும். அப்போது ஓகே சொன்னாங்களா? சொன்னாங்க. ஓகே, லெட் இன்ட்ரடியூஸ்ட். ஐம் கார்த்திக். ஐம் ஸ்ருதி. தெரியும். உங்களை ஃபோட்டோவில் பார்த்தப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. எங்கள் அம்மாவுக்குமே உங்களை ரொம்ப பிடிச்சி போச்சு. பொண்ணு பார்க்கலான்னு வரலான்னு இருந்தோம், பட் ஆனால் உங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அப்படின்ட்டு சொன்னாங்க. ஸோ என்னன்னு தெரியல. ஆக்சிடெண்ட்டுன்னு சொன்னதுமே எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாயிடுச்சு. சரி ஓகே, ஆஃபீஸ் போகும்போது அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தேன். ஓ ஓகே உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே நீங்கள் உட்காருங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நீங்கள் அங்கே உங்கள் தம்பி அப்புறமேட்டு அந்த பையன் மட்டும்தான் இருக்கான். அங்கேருந்து சிக்னல் உங்கள் அம்மா அப்படியே உங்கள் தம்பியை, டேய் இங்கே வாடா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. இங்கே உங்கள் தம்பியும் புரிஞ்சுக்கிட்டு, நீங்கள் பேசிட்டுருங்க, இந்த வந்துடுறேன் அப்படின்ட்டு உங்களை 2 பேரும் அப்படியே தனியாக விட்டு போயிட்டான். இங்கே நீங்கள் அப்படியே எதுவுமே பேசலாம், அமைதியாக தான் இருக்கீங்க. ஏன்னா அவங்களுக்கு மனசு இன்னும் ஹெவியாக தான் இருக்குது. அப்போது ஸ்ருதி அப்படின்ட்டு உங்களை கூப்பிட்றான். பட் நீங்கள் எதை பற்றி யோசிச்சுட்ருப்பீங்க? ஆப்வியஸ்லி ஜங்குக்கு பற்றி தான் யோசிச்சுட்டே இருக்கீங்க. உங்களுக்கு லைட்டாக டியர்ஸ் வர மாதிரி இருக்கு. ஸ்ருதி, என்னாச்சு? ஒன்றும் இல்லை, நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த மேரேஜ்க்கு ஓகேவா அப்படின்னு கேட்டதும் உங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அப்படியே அந்த பையனே பார்க்குறீங்க, அவன் வந்து ஈகராக அவங்களோட ஆன்சருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அப்போது நீங்கள் அது அப்படின்ட்டு நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா அவங்களோட அம்மா அப்பா தம்பியெல்லாம் சந்தோஷத்தில் அப்படியே மிதக்குறாங்க. ஐயோ மாப்பிள்ளை பொண்ணும் ரொம்ப அழகாக இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் அப்படியே திரும்பி உங்கள் அம்மா அப்பா பார்க்குறீங்க. அந்த சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்கு உங்களுக்கு மனசே இல்லை. ஸ்ருதி அவங்கக்கிட்ட தான் கேட்குறேன், உங்களுக்கு இந்த மேரேஜுக்கு ஓகேவா? அது கார்த்திக், உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். பேசலாமே. இல்லை இங்கே
செட் ஆகாது. உங்ககிட்ட நான் தனியாக ப்ரைவசியாக பேசணும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் இம்பார்ட்டண்ட்டான விஷயமா? ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே. ஈவினிங் வந்து ஆஃபீஸ் முடிச்சுட்டு வருவேன். அந்த டைம் நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன். அப்போது கெஃபே வரீங்களா? அங்கே போய் நம்ம நிதானமாக பேசலாம். ஓகே. ஸ்ருதி, கால் பண்ணணுன்னா உங்கள் ஃபோன் நம்பர் வேணும்ல? ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. 94 அப்படி சொல்லிட்டு உங்களோட நம்பரை சொல்கிறீங்க. ஆஃபீஸ் முடிஞ்சு நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன். ஓகே ஸ்ருதி? சரிங்க. அப்புறம் நான் கிளம்புறேன் ஆஃபீஸ்க்கு. இப்போவே ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ஓகே, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. என்ன சொன்னீங்க? பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கன்னு சொன்னேன். ஓ, இப்போவே கேரிங்கா? நத்திங். ஓகே அப்படின்ட்டு நீங்கள் கேஷுவலாக தான் சொல்லியிருந்துருப்பீங்க. பட் அவர் வந்து ரொம்ப அன்போடு சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டாரு, தப்பாக நினச்சிக்கிட்டாரு. இப்போ அவர் கிளம்புறேன்னு தெரிஞ்சோடனே மாப்பிள்ளை லஞ்ச் சாப்பிட்டுட்டு போகலாம். இல்லை ஆண்டி, ஆக்சுவலி ஆஃபீஸ்க்கு டைம் ஆகிடுச்சு, நான் கிளம்புறேன். சரி மாப்பிள்ளை. ஸ்ருதி, மாப்பிள்ளையை கொஞ்சம் சென்ட் ஆஃப் பண்ணிட்டு அப்படின்ட்டு சொல்லும்போது நீங்கள் அப்படியே உங்கள் அம்மாவை பார்க்குறீங்க. சரிம்மா, நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு இப்போ நீங்களும் அவரு கூட அப்படியே இப்போ கொஞ்சம் நேரம் நடந்து போகிறீங்க. ஓகே, பாய் அப்படின்ட்டு அவர் காரில் ஏறிட்டு உங்களே பார்க்குறாரு. நீங்களும் பாய் கார்த்திக், ஓகே அப்படின்ட்டு அவரும் உங்களை சிரிச்சுக்கிட்டே அப்படியே டாட்டா காமிச்சிட்டு போகிறாரு. நீங்களும் அப்படியே எதுவுமே பண்ணலை, அப்படியே அமைதியாக நிற்கிறீங்க. இங்கே உங்கள் அம்மாவும் அப்பா உங்களை பார்த்துட்டு, ஸ்ருதி, உனக்கு பையனை பிடிச்சிருக்காமா? அது அம்மா, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுப்பீங்களா? ஏம்மா, பையனை பிடிக்கலையா? அப்படி இல்லைம்மா, அதாவது பார்த்த உடனே ஒருத்தர் எப்படிம்மா பிடிக்கும்? கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்ல, அதான் ஈவினிங் அவர் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டு நாங்கள் 2 பேரும் கொஞ்சம் பேசிக்கலான் இருக்கோம். ஏதாச்சும் இல்லைம்மா, நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை, ஒருத்தர் தெரிஞ்சுக்கிற மாதிரி தான். சரிம்மா அப்படி சொல்லிட்டு அவங்களும் அப்படியே விட்டுட்டாங்க. இப்போது நீங்கள் அப்படியே ஸ்ட்ரைட்டாக ரூமுக்கு போகிறீங்க. என் வாழ்க்கையில் என்ன நடக்குது? நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்? நான் ஒருத்தரை லவ் பண்ணா என் வாழ்க்கை வேற ஒருத்தருக்கு கிட்ட கூட்டிகிட்டு போகுது. என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி அப்படியே அந்த மிரரை தான் பார்த்துட்டே இருக்கீங்க. உங்களுக்கு டியோஸ் வருது. இல்லை ஸ்ருதி, அழுகாத, ஸ்ட்ராங்காக இரு. எது வந்தாலும் ஹேண்டில் பண்ண கற்றுக்கோ. கீழே பார்த்தல அம்மா அப்பாவோட சந்தோஷத்தை, அதை கலைக்காதடி, சரியா? இன்னைக்கு ஈவினிங் தான் நீ போகிற இல்லை, எல்லா விஷயத்தையும் சொல்லு. சொன்னதுக்கப்புறம் அவங்க ஓகேன்னு சொன்னால் மற்றபடி எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு முடிவில் இருக்கீங்க. இப்படியே தான் அங்கே டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போது ஈவினிங் ஒரு 4 o'clock போல் இருக்கும். அவங்களுக்கு நியூ நம்பர்லேருந்து ஒரு கால். ஹலோ ஸ்ருதி, நான் கார்த்திக். சொல்லுங்கள் கார்த்திக். ஆக்சுவலி ஆஃபீஸ் முடிச்சு நான் ஒரு கெஃபேல தான் இருக்கேன். இந்த அட்ரஸ் தான், வந்துடுறீங்களா? ஓகே, ஒரு 10 minutesல வந்துடுறேன். ஓகே அப்படின்ட்டு இப்போ நீங்களும் கிளம்பிட்டு இப்போ ஸ்ட்ரைட்டாக நீங்கள் அந்த ஒரு கேஃபேக்கு தான் போகிறீங்க. அங்கே போய் டோர் ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தா அங்கே ஆல்ரெடி ரிசர்வ் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. சாரி, ரொம்ப லேட்டாக வந்துட்டேனா? இல்லை, நானே கொஞ்ச நேரம் மட்டும் தான் வந்தேன். ஓகே, சரி. ஏதாச்சும் ஆர்டர் பண்ணுறீங்களா ஸ்ருதி? இல்லை பரவாயில்ல, இல்லை ஏதாச்சும் ஆர்டர் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் ஆர்டர் பண்ணி அப்படியே சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஓகே. ஸ்ருதி, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? அது கார்த்திக், நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லியே ஆகணும். சொல்லுங்கள். நான் ஆல்ரெடி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கேன். ஓகே, அதுவும் ரீசண்டாக தான் எங்களுக்கு பிரேக்கப்புமே ஆயிடுச்சு. ஓ, ரீசண்டானா ஒரு 2 days முன்னாடியா? இல்லை, ஒரு 1 month இருக்கும். ஓகே. நான்
இன்னும் நான் அந்த ஒரு விஷயத்துலேருந்து வெளியில் வரல. இப்போ திடீர்னு மேரேஜுன்னு சொல்கிறாங்க. என்னால் எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. பட் ஆனால் என்னோடய அம்மா அப்பாவை நான் ஹர்ட் பண்ணவும் விரும்பலை. ஓ ஓகே. இப்போ உங்களோட முடிவு? அது ஓகே 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 நீங்கள் கொஞ்சம் காம் டவுன் ஆகுங்க. புரியுது, நீங்கள் இதுக்கு முன்னாடி ரிலேஷன்ஷிப் ரொம்ப சீரியஸாக இருந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுலேருந்து உங்களால் வெளியில் வர முடியல. ஸோ அதனால நான் இதுக்கு முன்னாடி லவ் பண்ணதில்லை அப்படிலாம் நான் சொல்லவே மாட்டேன். எனக்குமே ஒரு 2 monthsக்கு முன்னாடி தான் பிரேக்கப் ஆச்சு. நான் யாருமே இதுக்கு முன்னாடி லவ் பண்ணதில்லை, நீங்கள் தான் என்னோடய முதல் லவ் அப்படிலாம் நான் சொல்லவே மாட்டேன். இதுக்கு முன்னாடி நானுமே ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். அவள் வந்து என்னை சீட் பண்ணிட்டா. அதுக்கப்புறம் எனக்கு எதுலேயுமே இன்ட்ரெஸ்டட் இல்லை. சரி ஓகே, வீட்டில் பார்க்குற பொண்ணே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நானும் ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன். அந்த டைமில் அவங்களோட ஃபோட்டோ காட்டினாங்க. எனக்கு பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு. ஸோ உங்களை நேரில் பார்த்தப்போவும் ஐ எம் ஸோ இம்ப்ரெஸ்யூ. ஓகே, எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. என்னோடய விருப்பத்தையும் தாண்டி உங்களோட விருப்பமும் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கேன். நீங்கள் ஓகேனா ஓகே, இல்லைனா நோ ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே அவரே பார்க்குறீங்க. இங்கே பாரு ஸ்ருதி, இது நம்மளோட லைஃப். மற்றவங்களோட சந்தோஷத்துக்காக நம்மளோட லைஃப்பை நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடாது. புரியுதா? உனக்கு உன்னோட மனசு என்ன சொல்லுதோ அதை கேளு. நீ ஒருத்தரை லவ் பண்ணிவிட்டு இன்னொருத்தர் கூட உன்னால் நிம்மதியாக வாழ முடியாது. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னதும் நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க. நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? எப்படி ஸ்ருதி, மனசில் ஒருத்தரை வச்சுக்கிட்டு இன்னொருத்தர் கூட சந்தோஷமாக எப்படி உங்களால் வாழ முடியும்? நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். பட் ஆனால் அந்த ஒரு வாழ்க்கை என் கையில் இப்போ இல்லையே. இல்லாத ஒரு வாழ்க்கைக்காக என்னோடய அம்மா அப்பாவோட சந்தோஷத்தை நான் ஏன் கெடுக்கணும்? நான் மாற்றிக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கேங்க. எனக்கு ஸ்டார்டிங் எப்படி தான் இருக்கும், பட் போக போக மாறிடுவேன்னு நினைக்கிறேன். அப்படின்ட்டு அதுவே நீங்கள் திக்கி திணறி தான் சொல்கிறீங்க. என்ன மாறிடுவீங்களா? ட்ரை பண்ணுவேன். நீங்கள் அவங்கள உண்மையாகவே லவ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவரை மறக்கிறது அந்த ஒரு வார்த்தை சொல்கிறதே உங்களால் முடியல. எப்படிங்க அவங்களால அடுத்த ஒருத்தரை லவ் பண்ணி சந்தோஷமாக வாழ முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு தெரிலங்க. எனக்கு சத்தியமாக தெரியல. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. அவனுக்கு நான் முக்கியம் இல்லைங்கிற மாதிரி ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் நான் திரும்ப திரும்ப அவங்கக்கிட்ட போகிறது நல்லா இருக்காதுன்னு எனக்கு தோணுது. அதே மாதிரி அவனை என்னால் மறக்கவும் முடியல. நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், பட் என்னால் அவனை மறக்க முடியல. டெய்லி ஒவ்வொரு நாளும் நான் அவனை நினச்சி அழுகாத நாள் இல்லை. அவ்வளோ அழுகிறேன். ஒரு தடவை எனக்கு ஒரு கால், ஒரு மெசேஜ் அவன் பண்ண மாட்டானாங்கிற மாதிரி நான் ஏங்காத நாள் இல்லைங்க. ஏன் நீங்கள் கால் பண்ணி பேசலாம்ல? ஆக்சுவலி நாங்கள் சியோவில் இருக்கும்போது அங்கே யூஸ் பண்ண சிம் அங்கேயே போட்டு வந்துட்டேன். ஸோ அதனால் அவரோட நம்பர் என்கிட்ட இல்லை. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களே அவங்கக்கிட்ட நான் கேட்டப்போ அவர் ஏதோ பிஸ்னஸ் ட்ரிப் போயிருக்காராம், இப்போதைக்கு வரமாட்டார் அப்படின்ட்டார். ஓ, இப்போ உங்களோட பிரச்சனை என்ன? அவர் உங்களை வந்து பார்க்கலை, அவர் உங்களை மறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படி தானேங்க அர்த்தம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அன்றைக்கி அந்த சர்ச்சில் இதுக்கப்புறம் நான் உன் வாழ்க்கையில் இல்லைடா அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். அவன் அழுதான், என்னை விட்டு போகாதடின்னு அழுதான். ஏன்? அவன் என்னை உண்மையாக லவ் பண்ணான் தானே. பல்லார்னு ஒரு அறை கொடுத்து எங்கே போவேன், என்னை விட்டுட்டு நீ எங்கே போவேன், நீ என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட வச்சுக்கணுமா இல்லையா? அவன் அன்றைக்கி பண்ணல, ஆனால் நான் எதிர்பார்த்தேன் அவன் அப்படி பண்ணுவான்னு. ஆனால் அவன் அப்படி பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் என்னை தேடி வருவான், எனக்கு ஒரு கால் பண்ணுவான், எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுவான்.
எல்லாமே நினச்சேன். பட் ஆனால் அவனுக்கு அவனோட பிஸ்னஸ் தான் முக்கியம்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் ட்ரிப் போயிட்டேன். இதுக்கப்புறம் நான் நினைக்கிறது சொல்லுங்க ஸ்ருதி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உங்களோட கையை அப்படி பிடிக்கிறாரு. நீங்களும் அப்படியே அழுகிறீங்க. ஓகே காம் டவுன் அப்படி சொல்லிட்டு கொஞ்ச நேரம் நீங்களும் அவரும் கொஞ்ச நேரம் பேசுகிறீங்க. நீங்கள் அவர் பார்த்து நிஜமாவா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆனால் இதனால உங்களுக்கு பிரச்சனை? எனக்கு எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் இல்லை, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் அந்த கல்யாணத்துக்கு ஓகே பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் அப்படியே வந்ததும் ஸ்ட்ரெயிட்டாக உங்கள் ரூமில் போய் அப்படியே பொத்துன்னு அந்த பெட்டில் படுத்து ஏதோ யோசிச்சுட்டே இருக்கீங்க. இல்லை இதை பற்றி யோசிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது வயனுக்கு தான் கால் பண்ணுறீங்க. ஹலோ ஸ்ருதி, என்னாச்சு? வீட்டில் அலைன்ஸ் பார்த்தாங்கன்னு சொன்னல, என்னாச்சு? எனக்கு நெக்ஸ்ட் வீக் என்கேஜ்மெண்ட்ரி. என்ன சொல்கிற ஸ்ருதி? என்கேஜ்மெண்ட்டா? நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டியா? கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிட்டேன். எப்படி உன்னால் கல்யாணம்? ஏன் என்னால் என் கல்யாணம் பண்ணிக்க முடியாதா? எதுக்காக நான் ஏன் கல்யாணம் பண்ணாமல் இருக்கணும்? அவனுக்கு தான் நான் முக்கியம் இல்லையே, அவனுக்கு அந்த பிஸ்னஸ் தானே முக்கியம். அப்புறம் எதுக்காக அவனுக்காக நான் வெயிட் பண்ணணும்? நான் அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். ஸ்ருதி, என்ன விளையாடுறியாடி? என்னை பார்த்தா உனக்கு விளையாடுற மாதிரி இருக்கா வயன்? பட் ஆனால் நீ ஜங்குக். ஆமாம், நான் லவ் பண்ணேன், பைத்தியக்காரித்தனமாக லவ் பண்ணேன். இதுக்கப்புறம் நான் அந்த பைத்தியக்காரனுக்காக பைத்தியமாக விரும்பலடி. இப்போ நீ நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். தட்ஸ் இட். நெக்ஸ்ட் 2 வீக்ஸில் எனக்கு என்கேஜ்மெண்ட், அடுத்த 1 வீக்கில் எனக்கு மேரேஜ். இது உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் நான் கால் பண்ணேன். இப்படி அசால்ட்டாக சொல்லிட்டுற? நேற்று என்னமோ ஜங்குக்கு உன்னால் மறக்க முடியாது அப்படி இப்படின்ட்டு என்னென்னமோ சொன்னேன். ஆமாடி, நான் சொன்னேன். இப்போ வரைக்கும் நான் அவனை தான் லவ் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் அவனுக்கு நான் முக்கியம் இல்லாத போது எதுக்காக அவனுக்காக நான் ஸ்டாண்ட் பண்ணணும் சொல்லு? கடைசி வரைக்கும் நான் அவனை நினச்சிட்டே இருக்க முடியுமா? என்னை நம்பி எனக்கு குடும்பம் இருக்குது, அவங்களே நான் பார்த்துக்கணும்ல. அவங்க எல்லோரும் என்னை மேலே அவ்வளோ நம்பிக்கையாக இருக்காங்கடி. சரி, ஜங்குக்கா லவ் பண்ணாவாச்சும் வீட்டில் சொன்னால் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அவனுக்கே என் மேலே லவ் இல்லை, பிஸ்னஸ் தான் முக்கியம்னு சொல்லிட்டு போகிறவனை எப்படி நான் வீட்டில் சொல்லி சமாளிக்கிறது சொல்லு நீ? அப்படின்னு சொன்னதும் இங்கே வயனால் எதுவுமே சொல்ல முடியல. அப்படியே ஒரு மாதிரி தான் நிற்கிறா. உன்னால் எதுவும் சொல்ல முடியலல்ல? அன்றைக்கி என்னமோ பெருசாக சொன்னான், என்னை காப்பாற்றுறதுக்காக தான் அந்த கல்யாணம் பண்ணிக்க போகிறேங்கிற மாதிரி பெருசாக சொன்னான்டி. ஆனால் இப்போ தானே தெரியுது, அந்த மாஃபியா பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவனுக்கு நிறைய செல்வாக்கு வரும், நிறைய பிஸ்னஸ் எல்லாமே வரும். அதுக்காக தான் அவன் கல்யாணம் பண்ணிக்க ரெடியாக இருந்தான். நான் தான் தேவையில்லாமலாம் உண்மையை சொல்கிறேன் மயிர் சொல்கிறேன்னு சொல்லி போய் அவனோட பிளான்லேயே ஃப்ளாப் பண்ணிட்டேன். ஆக்சுவலி இதுதான் நடந்திருக்கணும். என்னடி எல்லாம் உனக்கு தெரிஞ்சது மாதிரி பேசிகிட்டு இருக்க? அதானடி, அதானே உண்மை. அதனால தானே அவனுக்கு பிஸ்னஸ் தான் முக்கியம்னு சொல்லிட்டு என்னை ஊருக்கு கூட பார்க்க வரணும்னு தோணல. ஒரு கால், ஒரு மெசேஜ், ஒன்றுமே இல்லைடி. ஒரு 1 மந்த் ஆயிடுச்சுடி, 1 மந்த் ஆயிடுச்சு. நான் தான் இங்கே ரூமில் இருந்து செத்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் அவன் ரொம்ப ஜாலியாக தான் இருக்கான். நீ பார்த்தியா? ஏன் நீ போய் பார்த்தியா வயன்? என்ன இப்போ ரொம்ப அவனுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க? அண்ணன் சரி, நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணு. ஆனால் நான் சொல்லிட்டேன்டி, நான் சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். எல்லா விஷயமும் அந்த பையனுக்கும் தெரியும். நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், அவ்வளோந்தான். நான் வைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஃபோனை வச்சுட்டீங்க. இங்கே வயனுக்கு இவளுக்கு என்ன பைத்தியமா? எல்லாத்தையும் தப்பாக புரிஞ்சு வச்சுக்கிட்டு இப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்கிறா. ஃபஸ்ட் இந்த விஷயத்த ஜிமின் கிட்ட சொல்லிடுவோம். ஜிமினுக்கு கால் பண்ணுறா. ஐயோ ஜிமின் ஃபோன் எடுறா.
டே ஃபோனை எடு. என்ன பண்ணிகிட்டு இருக்கான்? என் ஃபோன் வேறு எடுத்து தொலைய மாட்டேங்கிறான். ஐயோ பண்ணிக்கிட்டே இருக்கான். பட் ஆனால் ஜிமின் எடுக்கவே இல்லை. என்னாச்சு இவனுக்கு? இவன் கால் எடுக்க மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி கால் பண்ணிக்கிட்டே இருக்கான். பட் ஆனால் நோ ரெஸ்பான்ஸ். இப்படியே தான்டா ஒரு 2 வீக்ஸ் பாஸ் ஆகிருக்கும். இன்றைக்கி வந்து உங்களோட என்கேஜ்மெண்ட் டே. இத்தனை நாள் ஒயன் வந்து ஜிமினுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாள். பட் ஆனால் கால் மட்டும் கனெக்டே ஆகலை. அவளுக்கு ஒரு கட்டத்தில் என்ன ஆயிருக்கும், ஏதாவது பிரச்சனையாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் திரும்ப திரும்ப கால் பண்ணுறான். இப்போ அவளால் சவுத் கொரியா கூட போக முடியாது. பாஸ்போர்ட் இஷ்யூஸ்னால இப்போ அவளால் சவுத் கொரியாவுக்கு கூட போக முடியல. அவளுக்கு பைத்தியம் பிடிக்குது. ஜிமின் என்னன்னா ஜங்குக்கு என்னன்னா ஏன் கால் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவளுக்கு பைத்தியம் பிடிக்குது. இப்போது என்கேஜ்மெண்ட்கான டே. இப்போது நீங்களும் அந்த கார்த்திக்கும் என்கேஜ்மெண்ட்கான மேடையில் தான் நிற்கிறீங்க. உங்களுக்கு இங்கே ரொம்ப பதட்டமாக இருக்குது. அப்படியே எட்டி எட்டி பார்த்துட்டே இருக்கீங்க. இப்போ வாச்சு ஜங்குக் வருவானாங்கிற மாதிரி உங்களோட மனசு எதிர்பார்த்துட்டே இருக்குது. உங்கள் பக்கத்தில் தான் வயனுமே நின்றுட்டுருக்கா. அப்போது நீங்கள் பதட்டமாக இருக்கிறத பார்த்துட்டு கார்த்திக், ஸ்ருதி, என்ன சொல்லுங்கள் கார்த்திக், என்ன ரொம்ப பதட்டமாக இருக்கீங்க? இல்லை ஒன்றும் இல்லை, சும்மா. ஓ ஸ்டேஜ் ஃபியரா? ஆமாம். ஓ இதெல்லாம் நார்மல் தான். அப்படியே நீங்கள் காமாக நிற்கிறீங்க. அண்ட் ஸ்ருதி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணும். சொல்லுங்கள் கார்த்திக். யூ லுக் ஸோ பியூட்டிஃபுல் லைக் அன் ஏஞ்சல். அப்படின்ட்டு ஸ்ருதி அப்படியே கார்த்திக்கை பார்க்குறா. இங்கே இது எல்லாத்தையுமே வயனும் பார்க்குறா. என்ன இப்படி ஃப்ளோட் பண்ணுறான் அப்படின்ட்டு அவளும் பார்த்துட்டே தான் இருக்கா. இங்கே ஸ்ருதி, தேங்க்யூ கார்த்திக் அப்படின்ட்டு அவர் அப்படி சிரிக்கிறாரு. ஆக்சுவலி அவருக்கு உங்களை ரொம்ப பிடிச்சி போச்சு. பட் ஆனால் உள்ள லைட்டாக ஒரு வருத்தம் தான். ஆனால் அது வெளியில் காட்டிக்காமல் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. இங்கே நீங்கள் வாசலே தான் பார்த்துட்டே இருக்கீங்க, ஜங்கு வந்துட மாட்டானான்னு சொல்லிட்டு. இப்போது டைம் 2 பேருக்கும் ரிங்கும் கொடுக்குறாங்க. நீங்களும் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. இப்போ கார்த்திக் தான் அவங்க கையில் ரிங் போடுறதுக்காக அப்படியே அவங்க கையை பிடிக்கிறாரு. நீங்கள் எதுவுமே பேசலை, அப்படியே அமைதியாக தான் இருக்கீங்க. அப்போது கார்த்திக், ஸ்ருதி, இந்த ரிங் இதில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கட்டுமா அப்படின்ட்டு இப்போ தான் பார்க்குறீங்க. அது ஜங்குக் உங்களுக்காக கையில் போட்ட ரிங். அதையே பார்க்குறீங்க. உங்களுக்கு அப்படியே டியர்ஸ் வருது. இது எல்லாத்தையுமே வயன் நோட் பண்ணிட்டு தான் இருக்கா. ஸ்ருதி, கார்த்திக், எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கட்டுமா? அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கையை முறுக்குறீங்க. அப்போ பக்கத்தில் இருந்த அந்த ஒரு பொண்ணு, என்ன கார்த்திக் அண்ணா, என்கேஜ்மெண்ட்னா ரிங் போடுற வரல தான் ரிங் போடணும், இது கூட தெரியாதா? அதை கலத்திக்கிட்டு நீங்கள் உங்களோட ரிங்கை போடுங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அப்படியே கையை முறுக்கிக்கிட்டே நிற்கிறீங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட கார்த்திக், ஏன் அது இந்த ரிங் மோதிரம் போடக்கூட வரல தான் போடணுமா என்ன? கையில் போட்டால் போதாது, எந்த வரல வேணாலும் போடலாம் இல்லையா ஸ்ருதி? சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட மிடில் ஃபிங்கரில் வந்து அவர் ரிங்கு போடுறாரு. நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க. அவர் அப்படியே ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ஸ்மைல். நீங்கள் அப்படியே உங்களுக்கு என்னமோ தெரில, கொஞ்சம் ரிலீஃபாக இருந்த மாதிரி இருக்குது. இப்போது நீங்களும் அப்படியே அந்த ரிங்கை பார்த்து எடுக்கிறீங்க. இது எல்லாத்தையுமே வயன் நோட் பண்ணிட்டே இருக்கா. இது ஜங்குக் போட்ட ரிங்காச்சு, இது எதுக்கு இப்போ போட்டுட்ருக்கா? இவ தான் ஜங்குக்கே வேணான்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் எதுக்கு அந்த பையன் போடக்கூடிய ரிங்கை போட்ட வேண்டியது என்ன? இதை கழுத்து தூக்கி போடாமல் இவ என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களே தான் டவுட்டாக பார்த்துட்டே இருக்கா. இப்போ நீங்கள் அந்த ரிங்கை எடுத்துகிட்டு அப்படியே கார்த்திக் கையில் அப்படி போட்டு விட்றீங்க. பட் ஆனால் ரிங் போடுற விரலில் போடலை, மிடில் ஃபிங்கரில் தான் போடுறீங்க. அவருமே சிரிச்சுக்கிட்டு உங்களே தான் பார்த்துட்டே இருக்கிறாரு. ஸோ இப்படியே தான் அப்படியே என்கேஜ்மெண்ட்டும் முடியுது. இங்கே வயனுக்கு ஒரே டவுட், அப்படியே யோசிச்சு உங்களே தான் பார்த்துட்டே இருக்கா. இப்படியே தான் டைமும் ஸ்கிப் ஆகுது. ஃபோட்டோஸ், வீடியோஸ், அப்புறம் ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து பேசுகிறது, அந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் போய்கிட்டுருக்கு. நீங்களுமே உங்களோட வீட்டுக்கு வந்துட்டீங்க. கூடவே வயனும் ஸ்ட்ரைட்டாக உங்களோட ரூமுக்கு தான் வரா. நீங்கள் போய் உங்களோட ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது ஸ்ருதி, என்ன? எனக்கு ஒரு விஷயம் புரியல. என்ன உனக்கு புரியல? நீ ஜங்குக்கை மறந்துட்டேன்னு சொல்கிற, அப்புறம் எதுக்காக அவன் போட்ட ரிங்கை நீ வச்சுருக்க?
சொல்லுடி, எதுக்கு அவன் போட்ட ரிங்கை நீ வச்சிருக்க? அப்போவே தூக்கி தூர போட வேண்டியது தானே? இல்லை, என்னால் போட முடியாது. என்ன, உன்னால் போட முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கையை அப்படி காட்டுறா. இங்கே பாரு, இது ஜங்குக் உனக்காக போட்டது. இந்த கையில் இருக்கிறது உன்னோட ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட் ஆக போகிற பையன் உனக்காக போட்டது. நீ எதுக்காக ஜங்குக் போட்ட மோதிரத்தை போட்டுட்ருக்கேனோ தெரியல, எதுக்காக இந்த ஒரு ரிங்கை அக்செப்ட் பண்ணங்கிற விஷயமும் எனக்கு புரியலடி. என்ன தான் நடக்குது? நீ என்ன பண்ணிகிட்ருக்க சொல்லு. நீங்கள் அப்படியே அவளே பார்க்குறீங்க. என்னடி சொல்லுடி, எனக்கு கஷ்டமாக இருக்குடி. 2 வாரமா இந்த ஒரு விஷயம் சொல்கிறதுக்காக ஜிம்மினுக்கு கால் பண்ணிகிட்ருக்கேன்டி. அவன் கால் அட்டனே ஆக மாட்டேங்குது. அங்கே என்ன ஆச்சு என்ன பிரச்சனை சொல்லிட்டு சியோலுக்கு போய் பார்க்கலான்னு பார்த்தா என்னோட பாஸ்போர்ட் வேறு இஷ்யூஸில் இருக்குது. நான் என்ன தாண்டி பண்ணட்டும்? அவன் அங்கே என்ன நிலமையில இருக்கான் எதுவுமே தெரியல. இங்கே நீ என்னடானா இப்படி முடிவு எடுத்துட்டு நிற்கிறேன். நான் யாருக்கு நான் சப்போர்ட் பண்ணுறது, என்ன பண்ணுறது? எனக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. எங்கே பார், நான் முடிவு பண்ணிட்டேன். நான் இந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். அப்புறம் எதுக்காகடி? அப்போ எதுக்காக இந்த ஜங்குக்கு போட்ட ரிங்கை இன்னும் கையில் வச்சிருக்கா? இந்த ரிங் மட்டும் என்னால் கலத்த முடியாது. ஏன் ஏன் தெரியல, கலத்தணும்னு தோணலை. ஏண்டி, இப்போ வரைக்கும் அவன் தான் உன் மனசில் இருக்கான் அப்படி தானே அப்படின்னு சொல்லும்போது இங்கே ஸ்ருதி எதுவுமே சொல்லலை. சொல்லுடி சொல்லு. இல்லை, அவன் இல்லை. எது? ஜங்குக்கு உன் மனசில் இல்லை அப்படி தானே? ஆமாம், அவன் என் மனசில் இல்லை. நல்லா நடிக்க கற்றுக்கிட்ட ஸ்ருதி அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து போயிட்டா. இங்கே வயன் வெளியில் வந்துட்டு ஜிம்மினுக்கு கால் மேலே கால் பண்ணிக்கிட்டே இருக்கா. பட் பிக்கே பண்ண மாட்டேங்கிறான். அவனுக்கு ஒரு கட்டத்தில் கோவம் வந்துருச்சு. என்ன பண்ணிட்டு இருக்கா இவன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கும்போது இங்கே அர்ஜுன் அப்படியே வரான். இதை பார்த்துட்டு, ஏய் வயன், என்னாச்சு இவ்வளோ டென்ஷனாக இருக்கா? இல்லைடா, நான் ஜிம்மினுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கேன், பட் ஆனால் அவன் பிக் பண்ணவே மாட்டேங்கிறான். என்ன பிக் பண்ணலையா? ஆமாடா, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இவன் என்னடான்னா லூசு மாதிரி என்னிடமோ பண்ணிகிட்ருக்கா. இந்த ஒரு விஷயம் அவங்கக்கிட்ட சொல்லலான்னு பார்த்தா ஜிம்மின் காலே எடுக்க மாட்டேங்கிறான். ஜிம்மின் தானே கால் எடுக்கலை, ஜங்குக் ட்ரை பண்ணலாம்ல. ஜங்குக் கூட நம்பர் என்கிட்ட இல்லையா? ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அர்ஜுன் அப்படியே அவனோட ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே ஒரு நம்பர் எடுத்து கொடுக்குறான். யாரோட நம்பர் இது? ஜங்குக்கோட நம்பர். ஜங்குக்கோட நம்பர் உங்ககிட்ட இருந்துச்சா? இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வயன் அப்படியே ஜங்குக்கு தான் கால் பண்ணுறா. இங்கே ஜங்குக்கு காலுமே அப்படியே ரிங் போகுது, பட் ஆனால் யாருமே எடுக்கலை. ஓ ஷிட், இவனுமே ஃபோன் எடுக்கலை, என்ன பண்ணுறது? ஐயோ அப்படின்ட்டு தலையில் அப்படியே கையை வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி தான் இருக்கா. அர்ஜுன் இதை பார்த்துட்டு, என்னாச்சு? ஜங்கு ஃபோன் எடுக்கலை, ஒரு வேளை அவர் ஏதாச்சும் பிஸியாக இருக்கலாம்ல. தெரியல, எனக்கு தெரியல. ஆனால் இந்த ஒரு விஷயத்த நான் அவங்ககிட்ட சொல்லியே ஆகணும். சரி ஓகே, நீ அப்புறமா கூட ட்ரை பண்ணலாம்ல. நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் யோசிக்கிறா. அர்ஜுன், என்னடி நீ சப்போர்ட் பண்ணுறியா? என்ன சொல்கிற? இல்லை, நீ ஸ்ருதிக்கு சப்போர்ட் பண்ணுறியா என்ன? ஆமாம், சப்போர்ட் பண்ணுறேன். ஆனால் நீ வயன், அதெல்லாம் முன்னாடிடி. ஆக்சுவலி நான் ஸ்ருதிக்கிட்ட சாரி சொல்லணுன்னு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் ஆனால் எனக்கு கொஞ்சம் கில்ட்டாக இருந்துச்சு. நான் ரொம்ப ஓவராக பண்ணிட்டேன்னு எனக்கே தெரியுது. ஆனால் ஒரு நாள் கண்டிப்பாக சாரி கேட்கணும்டி. நிஜமாக தாண்டி சொல்கிறேன். என் மனசில் இப்போ எதுவுமே இல்லை. ஸ்ருதியும் ஜங்குக்கும் லவ் பண்ணும்போது கூட ஓகேங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. பட் ஆனால் அவங்க 2 பேருக்கும் பிரேக்கப் ஆகி இப்போ இவ வேறு ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்க போகிறான்னு நினைக்கும்போது எனக்கு கொஞ்சம் ஷாக்காக தான் இருக்குது. ஆனால் எப்படி ஸ்ருதி அங்கே ஜங்குக்கை அவ்வளோ லவ் பண்ணா, இப்போ திடீர்னு எப்படி இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்கிறா? அதுதான் எனக்குமே புரியல. அவன் என்னடானா புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா. இந்த ஒரு விஷயத்த ஜங்குக்கும் ஜிமினுக்கும் சொல்லலான்னு பார்த்தா அவங்க 2 பேரும் கால் எடுக்க மாட்டேங்கிறாங்க. சரி, அவங்க ஏதாச்சும் பிஸியாக இருப்பாங்க, நீ கொஞ்ச நேரம் கழித்து ட்ரை பண்ணிப்பார் சரியா? ஆனால் விட்டுறாத, இவங்க 2 பேரையும் கண்டிப்பாக சேர்த்து வச்சு தான் ஆகணும். எனக்கு தெரியும் அப்படின்ட்டு அர்ஜுனும் அப்படியே போயிட்டான்.
எங்கள் ஒயன் அப்படியே திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கா. பட் நோ ரெஸ்பான்ஸ். ஷிட், ப்ளீஸ் ஜங்குக், இது உன்னோட வாழ்க்கை. உன் ஸ்ருதி வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க போகிறேங்கிற மாதிரி லூஸு மாதிரி பேசிகிட்டு இருக்கா. தயவு செஞ்சு ஃபோன் அட்டன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி அவள் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கா. இப்படியே தான்டா டேஸுமே ஸ்கிப் ஆகுது. ஸ்டில் இங்கே வந்து ஒயன் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கா. பட் நோ ரெஸ்பான்ஸ். இன்னும் ஒரு 2 டேஸில் ஸ்ருதிக்கும் கார்த்திக்கும் மேரேஜ். இங்கே ஒயன் ஸ்டில் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கா. என்ன பண்ண போகிறேன் அப்படின்ட்டு அவளுக்கு பாடியெல்லாம் ரொம்ப ஷிவர் ஆகுது. இங்கே ஸ்ருதி இதை பார்த்துட்டு, ஒயன் ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்க? ஒரு டென்ஷனும் இல்லை, நீ உன் கல்யாணத்தை பார்த்துக்கிறியா அப்படின்ட்டு உங்ககிட்ட எரிஞ்சு விழுகிறா. இப்போ நான் என்ன கேட்டேன்னு சொல்லிட்டு என்கிட்ட இப்படி எரிஞ்சு விழுகிற? அம்மா தாயே, நான் எதுவுமே பேசலை, நான் என் பாட்டுக்கு தானே இருக்கேன். உன் விஷயத்துக்கு ஏதாவது வந்தனா? ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை பற்றி கொஞ்சம் யோசிக்காத. ஆனால் ப்ளீஸ். ஓகே அப்படின்ட்டு நீங்களும் அப்படி நார்மலாக விட்டுட்டீங்க. இப்படியே தான் உங்களுக்கு டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போ அங்கே எல்லாருமே மெஹந்தி போட்டுட்ருக்காங்க. இப்போ ஸ்ருதிக்குமே கையில் மெஹந்தி ஒரு கையில் ஃபுல்லாக போட்டுட்ருக்காங்க. ஸோ இப்போது ஒயனுக்கு ஒரு நிமிஷம் இருறி, ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போயிட்டு வரேன். ஓகே. ஃபோன் இதான் வச்சுக்கோ அப்படி சொல்லிட்டு ஃபோன் உங்கள் கையில் தந்துட்டு போயிட்டா. நீங்களும் அப்படி வச்சுக்கிட்டு மருதாணி போடுறதான் பார்த்துட்டே இருக்கீங்க. அதில் வந்து கேன்னு கார்த்திக்கோட லெட்டர் எழுதுகிறாங்க. அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஜேகேயோட ஞாபகம் தான் வருது. ஏன்னா ஜேக்கு அப்புறம் கே தானே. உங்களுக்கு என்னன்னு தெரியல. அந்த மெஹந்தி ஆர்டிஸ்ட் கிட்ட எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்கள் மேம். நீங்கள் ஜே கேன்னு போடுங்க. ஓகே மேம், நல்லாயிருக்கு ஜேகே. ப்ளீஸ் அப்படியே போடுங்க. அப்படின்னு ஜேகேவோட லெட்டர் தான் அப்படியே கையிலையுமே வரைகிறாங்க. நீங்கள் அப்படியே அதே பார்த்துட்டே இருக்கீங்க. உங்களுக்கு அப்படியே டியர்ஸ் வருது. ஸோ அந்த டைமில் தான் ஒரு ஃபோன் வந்து வைப்ரேட் ஆகிற சவுண்ட் உங்களுக்கு கேட்குது. ஃபோனா? யாரோட ஃபோனு? நிறைய ஃபோன் இருக்குது. ஒயனோட ஃபோனா? புது நம்பராக இருக்குது. ஹலோ ஹலோ ஹலோ. ஃபாரின் நம்பரா? ஹலோ ஹலோ. அவ்வளோந்தான். இந்த ஒரு வாய்ஸை கேட்டதுமே அப்படியே நீங்கள் ஸ்டன் ஆகிட்டீங்க. ஹலோ ஸ்ருதி, நான் பேசுகிறது உனக்கு கேட்குதா? உங்களோட வாயிலேருந்து வார்த்தையே வரல. இங்கே நீங்கள் அப்படியே அமைதியாக தான் இருக்கீங்க. ஸ்ருதி, நீ தானே இது? எனக்கு தெரியும் உன்னோட வாய்ஸ். நீ தானேடி? எப்படி இருக்கா? நல்லா இருக்கியா? ஜங்குக். ஜங்குக் தாண்டி, ஜங்குக் அப்படின்ட்டு அவன் சொல்லிகிட்டே இருக்கான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஸ்டன்னாக நின்று பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போது மெஹந்தி போடுற ஆர்டிஸ்ட், ஸ்ருதி மேம் கையை சரியாக காட்டுங்க மேம், அப்போ தான் மாப்பிள்ளையோட நேம் கரெக்டாக போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுமே எங்கள் ஜங்குக்கு அதை கேட்டிருக்கோம். ஏன்னா மாப்பிள்ளையோட நேமா? என்ன ஸ்ருதி, என்ன நடக்குதுங்க? ஸ்ருதி நான் பேசுறது ஒன்று கேக்குதா? பேசுடி ஸ்ருதி அப்படின்னு சொல்லிட்டு அவனா கூப்பிட்டுட்டே இருக்கான். அவங்களால எதுவுமே சொல்ல முடியல. டக்குன்னு ஃபோனை கட் பண்ணிட்டீங்க. மேம் ஆர் யூ ஓகே? நான் கொஞ்சம் வெளியில் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ஓகே மேம் அப்படின்ட்டு ஸ்ருதி அப்படியே வெளில வந்துட்டா. ஜங்கு, கால் பண்ணிட்டியா அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. இங்கே ஒயன் அப்படியே ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியில் வந்து பார்த்தா இங்கே உங்களை காணோம். எங்க ஸ்ருதி அங்கே? ஏதோ ஒரு ஃபோன் வந்துச்சு, ஏதோ பேசிகிட்டு இருந்தாங்க. டக்குன்னு நான் வெளியில் போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்படியா? சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து பார்க்குறா. இங்கே ஸ்ருதி வெளியில் நின்று ரொம்ப பதட்டமாக ஏதோ பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கா. இங்கே ஒயன், ஸ்ருதி ஒயன் என்னடி என்னாச்சு? ரொம்ப பதட்டமாக இருக்க? ஒன்றும் இல்லையா? இப்படி வேர்த்து ஊற்றுது. மெஹந்தி போடலாம்? இதோ போகிறேன் அப்படி சொல்லிட்டு
எங்கள் ஸ்ருதியுமே அப்படியே மெஹந்தி போடுறதுக்காக அப்படி போய் உட்காந்துட்டா. பட் ஆனால் மைண்டு மட்டும் இங்கே இல்லை, இதை பற்றியும் யோசிச்சுக்கிட்டே இருக்கா. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு வயனுமே அவனோட ஃபோன் எடுத்து அப்படியே பார்க்குறா. பார்த்தா ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. சுவிட்ச் ஆஃபா? ஃபோனில் சார்ஜரும் இருந்துச்சு, ஏன் சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருந்திருப்பா? அப்படி சொல்லிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணுறா. ஆன் பண்ண ஒரு ஃபியூ செகண்ட்லேருந்து கால் வருது. என்னது காலு? இது இது ஜங்கு கூட நம்பராச்சு. அப்படி சொல்லிட்டு குடுன்னு வெளியில் போயிட்டு ஹலோ 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 ஸ்ருதி கேட்குதாடி? என்னடி நடக்குதுங்க? ஜங்கு, நான் வயன் பேசுகிறேன். வயன் வயன் என்ன நடக்குதாங்க? ஸ்ருதி தானே முன்னாடி பேசிகிட்டு இருந்தா. அப்போது அவகிட்ட பேசுனீங்களா என்ன? ஆமாம், ஏன் என்னாச்சு? அவள் எங்கே? அவகிட்ட ஃபோனை கொடு. ஜங்கு என்ன? அப்படி இல்லை வயன், ஆக்சுவலி இங்கே நடந்த சுச்சுவேஷனே வேறு. அது தெரிய வேணாங்கிறதுனால தான் நான் பிஸ்னஸ் மீட்டிங் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜிமின்கிட்ட சொல்ல சொன்னேன். என்ன? நீங்கள் இந்த ஒரு வார்த்தை சொன்னதுனால ஸ்ருதி எவ்வளோ பெரிய முடிவு எடுத்திருக்கா தெரியுமா? என்ன சொல்கிற? என்ன முடிவு எடுத்திருக்கா? அவள் மேரேஜ் பண்ணிக்க போகிறா. என்ன? மேரேஜா? என்ன சொல்கிற? எப்படி அவளால் மேரேஜ் பண்ணிக்க முடியும்? அதை பற்றி எனக்கு சரியாக தெரியல. அவள் கேட்டா என்னென்னமோ சொல்கிறா. இது உங்களால் மட்டும்தான் சால்வ் பண்ணிக்க முடியும். ப்ளீஸ் தயவு செஞ்சு இதை வந்து ஸ்டாப் பண்ணுங்க. என்னைக்கு மேரேஜ்? நாளான்னைக்கு மேரேஜ். நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக்குமே ஃபோனை கட் பண்ணிட்டான். என்ன தான் நடந்திருக்கும்? ஐயோ, எனக்கு வேறு தலையெல்லாம் வலிக்குது. இந்த ஜிம்மின் கூட என்கிட்ட சரியாக பேசுகிறதில்ல. வரட்டும், அவனுக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இங்கே வயன் அப்படியே பார்த்துட்டே இருக்கா. இப்போ வயன் அப்படியே உள்ளே வந்து ஸ்ருதியை பார்க்குறா. ஸ்ருதி ரொம்ப பதட்டமாக இருக்கா. இதை பார்த்துட்டு என்ன ஆச்சு ஸ்ருதி? ரொம்ப பதட்டமாக இருக்கு. ஏன் பயமாக இருக்கா? பயமா? ஏன்? இல்லை, உன் ஃபேஸ்லேயே நீ ரொம்ப பயப்படுற மாதிரி தெரியுது, அதான் கேட்டேன். இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அப்படியா? சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அவள் நார்மலாக விட்டுட்டா. ஏன்னா அவளுக்கு தெரிஞ்சு போச்சு எப்படியும் ஜங்குக்கு வந்து வரப்போகிறான். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு அவள் இருக்கிறா. அதனால் அவங்கக்கிட்ட ரொம்ப பேசிக்கல, சும்மா ஏனோ தானான் இருக்கா. இப்படியே தான் டைமும் ஸ்கிப் ஆகுது. உங்களோட ரிசப்ஷன்ஸ் அது எல்லாமே முடிஞ்சு இப்போ மேரேஜ் டைமே வந்துடுச்சு. இப்போ ஸ்ருதி ப்ரைடல் லுக்கில் செம்ம அழகாக இருக்கா. லைக் ரெட் கலர் சாரீ, அதுக்கு மேட்சிங்கான ஜுவல்ஸ், அதே மாதிரி உங்களோட ஃபேஸ் ரொம்ப அழகாக இருக்குது. பட் ஆனால் ஒரு பதட்டம், உங்களுக்கு ஒரு பயம், அப்படியே ஏதோ பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. இது எல்லாத்தையுமே வயனுமே நோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கா. இப்போது வயன், ஸ்ருதி நீ ஓகே தானே? நான் ஓகே தான். ஏன் ரொம்ப பயந்த மாதிரி இருக்க? இல்லை ஒன்றும் இல்லை. சரி கொஞ்சம் வெயிட் பண்ண, ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ஓகே ஸ்ருதி அப்படி சொல்லிட்டு இங்கே வயனுமே ஸ்ருதிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கா. அந்த டைமில் தான் வயனுக்கு ஒரு கால். ஹலோ வயன், எந்த மண்டபம்? ஆர்விகே மண்டபம். ஓ ஓகே, ஒரு 30 மினிட்ஸில் நாங்கள் அங்கே இருப்போம். ஓகேடா சரி அப்படி சொல்லிட்டு அவளும் ஃபோன் கட் பண்ணிட்டா. அவள் வந்து ரொம்ப காமாக இருக்கா. ஏன்னா ஜங்குக்கும் ஜிம்மினும் வந்துட்டுருக்காங்கல்ல, ஸோ அதனால். இப்போது இங்கே ஸ்ருதி அப்படியே வெளியே வரா. இதை பார்த்துட்டு வயன், ஓகேவாடி நீ? ஓகே சரி போகலாமா? அப்படின்ட்டு இப்போ நீங்களும் அப்படியே ஸ்ருதியை கூட்டிகிட்டு அந்த மணமேடைக்கு தான் போகிறீங்க. அங்கே கார்த்திக் அப்படியே ஒரு வார்ம் ஸ்மைலோட ஸ்ருதியை பார்க்குறான். ஸ்ருதியோ அப்படியே லைட்டாக சிரிச்சுக்கிட்டு அந்த மணமேடையில் அப்படியே உட்கார்றா. இப்போ கார்த்திக், ஸ்ருதி நிஜமாகவே செம்ம அழகாக இருக்க தெரியுமா? தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து சாஸ்திரம் சம்பிரதாயமெல்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இப்படியே தான் ஒரு 1/2 hour அப்படியே போயிட்டே இருக்கு. இப்போ ஒரு தாலி கட்டுற ஒரு 5 minutes முன்னாடி உங்களோட ஹார்ட் ரொம்ப ஹெவியாக இருக்குது, ரொம்ப வலிக்குது. என்னமோ யாரோ கத்தியை வச்சு ஹார்ட்டை குத்துற மாதிரி அந்தளவுக்கு வலிக்குது. வாயிலேருந்து வார்த்தை சுத்தமாக வரமாட்டேங்குது. கண்ணெல்லாம் ஒரு மாதிரி கலங்கி ஒரு மாதிரி தான் நீங்கள் அந்த மேடையிலே உட்காந்துருக்கீங்க. அப்போது அந்த டைம் கார்த்திக், ஸ்ருதி எதை பற்றியும் கவலைப்படாத, கொஞ்ச நேரத்தில் எல்லாம் முடிஞ்சிடும். ஆமாம் கார்த்திக், கொஞ்ச நேரத்தில் எல்லாமே முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி அப்படியே சிரிக்கிறா.
இதை பார்த்துட்டு கார்த்திக்கு கொஞ்சம் வியர்டாக இருக்குது. என்ன சொல்கிற? ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அவளை அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது அந்த டைமில் ஜிமினும் ஜங்குக்கும் அப்படியே வராங்க. இந்த எஃப்எஃபோட ஃபர்ஸ்ட் பார்ட் ஜிம்மினும் ஒயனும் சேர்த்து வைக்கிறதுக்காக ஜங்குக் எப்படி வந்தானோ அதே மாதிரி இப்போ ஜங்குக் அப்படியே வரான். பட் ஆனால் அவனோட ஃபேஸில் நிறைய அடி, அட் த சேம் டைம் அவனோட கையிலையுமே கட்டு போட்டிருக்கு. நீங்கள் இதை பார்த்ததுமே அப்படியே ஷாக் ஆகிட்டீங்க. இங்கே ஜங்குக் அப்படியே உங்களே டியர் ஐஸோடு பார்க்குறான். ஜங்குக்கா, ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எழும்பி அப்படியே தடுமாறி தான் ஜங்குக்கிட்ட போய் நிற்கிறீங்க. இங்கே கார்த்திக் பார்க்குறான். இவர் தானா அது அப்படின்ட்டு பார்த்துட்டே இருக்கான். அதே மாதிரி உங்களையும் நோட் பண்ணுறான். நீங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக போகிறீங்க, என்னாச்சு அவளுக்கு அப்படின்ட்டு அவனும் எழும்பி நின்று பார்த்துட்டே இருக்கான். இங்கே நீங்கள் அப்படியே மெதுவாக ஜங்குக்கிட்ட போய் நிற்கிறீங்க. எங்கள் ஸ்ருதியோட அம்மா அப்பாவுக்கு எதுவுமே புரியல. என்ன பண்ணிகிட்ருக்க ஸ்ருதி? நீங்கள் கண்டுக்க கூட இல்லை. அப்படியே ஜங்குக்கிட்ட போய் நின்றுட்டு, ஜங்குக்கா என்னடா ஆச்சு உனக்கு? ஐயோ, என்ன தலையிலலாம் அடிபட்டிருக்கு, கையில் என்னடா கட்டு? அதெல்லாம் விட ஸ்ருதி, என்னடி பண்ணிகிட்ருக்க? நான் பண்ணதை தான் நீ இப்போ பண்ணிகிட்ருக்கியா? நான் அன்றைக்கி உனக்காக கல்யாணம் பண்ண போனா இப்போது யாருக்காகடி நீ கல்யாணம் பண்ணிக்க போகிற? ஜங்குக்கா, எப்போவுமே நீ பண்ண தப்ப நான் பண்ண மாட்டேன் ஜங்குக். அதுக்கு நான் செத்துருவேன். என்னடி சொல்கிற? செத்துருவியா? லூசா நீ? அதான் கல்யாணம் வரைக்கும் வந்திருக்கேன். கல்யாணம் வரைக்கும் தானே வந்திருக்க, கல்யாணம் பண்ணிக்கலையே அப்படின்ட்டு ஒரு மாதிரி தான் நீங்கள் ஜங்குக்கை பார்க்குறீங்க. ஏய் ஸ்ருதி, ஏண்டி ஒரு மாதிரி பேசுகிற? எனக்கு என் வாழ்க்கையில் கிடைச்ச முதல் பொக்கிஷன்டா நீ. அது நான் எப்படி இழந்தேன்னு தெரியல. ஒரு கட்டத்தில் உன்னை நான் ரொம்ப தப்பாக நினச்சிட்டேன். ஆனால் முந்தா நேற்று நீ கால் பண்ணதுக்கப்புறம் என் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு, நீ பண்ணுறது தப்பு தப்பு. குற்ற உணர்ச்சி எனக்கு கொன்னுடுச்சுடா. என் காதல் நம்பிக்கையில் தோற்று போயிடுச்சு. என்னால் என் காதலை வாழ வைக்க முடியல ஜங்குக். ஏய் என்னடி பேசிகிட்ருக்க? அப்படிலாம் இல்லை, அதான் நான் வந்துட்டேன்ல, நம்ம கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருக்கலாம். எனக்கு அப்படி தோணல ஜங்குக்கா, அதுக்குள்ள போயிடுவேன்னு நினைக்கிறேன். ஏ என்னடி நோஸ்லேருந்து பிளட்டு ப்ளீட் ஆகுது? என்ன பண்ண ஸ்ருதி? என்னடி பண்ண? பிளட்டு வருதா? அந்த பையன் கார்த்திக் சொன்னார், மற்றவங்களோட சந்தோஷத்துக்காக நம்ம வாழ்க்கையை சாக்ரிஃபைஸ் பண்ண முடியாதுன்னு. நானும் பெரிய இது மாதிரி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். நிஜமாக சொல்கிறேன் ஜங்கு, உன்னை விட்டுட்டு வேற ஒரு பையன் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. நரக வேதனையாக இருக்குடா. என்னடி பேசிகிட்டு இருக்க? எனக்கு பயமாக இருக்குடி. அவனை காப்பாற்றிட வேண்டி, நான் அவனை காப்பாற்றிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு கை வந்து அவனுக்கு ஹேங்கிங்கில் தான் இருக்கும். இன்னொரு ஒத்த கையால் அப்படியே ஸ்ருதியை தூக்குறான். இங்கே ஜிமின் ஒயன்லாம் இதை பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகிட்டாங்க. அதுவும் உங்களோட பிளட்டு வரதை பார்த்ததுமே ஒயன்லாம் ரொம்ப பதறிட்டா. உங்கள் வீட்லேயும் சரி, என்னாச்சு என் பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அப்படி வராங்க. எங்கள் ஜங்கு, இங்கே பாரு ஸ்ருதி, உனக்கு ஒன்றும் ஆகாது, நான் உன்னை காப்பாற்றுவேன். ஜங்குக்கா, உன் கூட நான் வாழணும், நம்ம வாழ்வோண்டி, நம்ம வாழ்வேன், நான் உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் தூக்க போகிறான். ஸோ அப்போ ஜிமின் வந்து இருடா நான் தூக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிமின் அப்படியே அவங்கள தூக்கிட்டு அப்படியே காரில் கொண்டு வைக்கிறான். இங்கே ஜங்குக் அப்படியே உங்கள் தலையை மடியில் வச்சுக்கிட்டு, அப்படிலாம் ஒன்றும் இல்லடி, உனக்கு ஒன்றும் ஆகாது, நான் உன்னை காப்பாற்ற வேண்டி, நம்ம சந்தோஷமாக வாழலாம். ஜங்குக்கா, எனக்கு இப்போ வாழணும்னு ஆசையாக இருக்குடா, உன் கூட சந்தோஷமாக வாழணும், நிறைய குழந்தைங்க பெற்றுக்கணும், இந்த குழந்தைங்க கூடலாம் உனக்காக நான் சண்டை போடணும், அப்படியே
உன் மடியிலே செத்து போகணுன்னு ஆசைப்பட்டேன். ஆனால் இவ்வளோ சீக்கிரம் உன் மடியிலே சாகணும்னு எழுதியிருக்கு போல. அப்படிலாம் பேசாதடி, உனக்கு ஒன்றும் ஆகாது. இங்கே பாரு ஸ்ருதி, உனக்கு ஒன்றும் இல்லடி. இங்கே பாருடி, ஒன்றும் இல்லடி. ஜங்கு, ஐ லவ் யூடா. ஐ ஸ்டில் லவ் யூ. ஐம் சாரி, உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல. சாரி ஜங்கு, சாரிடா. இங்கே பாருடி, நம்ம சந்தோஷமாக வாழலாண்டி. இங்கே பாரு, என்னை விட நீ போனேன்னா நானுமே வந்துடுவேன் ஸ்ருதி. என்னை விட்டுட்டு போயிடாதடி, என்னை விட்டுட்டு போயிடாதடி. ஓகேடா, கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். எல்லாரையும் கொஞ்சம் அழ வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்ப அழுதுட்டேன். இந்த சீன் எல்லாமே நான் அழுது பேசினது, எமோஷ்னலாக பேசினது உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். எனிவேஸ், கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் அண்ட் கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் உங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கிறேன். அது வரைக்கும் பாய்.